மனிதன் மாதிரி ஒரு முட்டாள் இல்லை, அவனுக்கு நிபந்தனைகளை வரையறுத்து கொடுத்தா தான் அவன் வாழ்வான் அப்படின்னு யார் சொன்னது? கான்ஃபியூசியஸ். நிபந்தனை கொடுத்துட்டோம்னு சொன்னால் மனிதன் வளர மாட்டான், அதுக்கு அடுத்த கட்ட ஒழுக்கம் அவங்ககிட்ட மலராது. அதனால் என்ன செய்யக்கூடாதுன்ட்டார், ஒழுக்க போதனை அல்லது நிபந்தனை இருக்கக்கூடாதுன்னாரு. இப்போ நிபந்தனை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? படிப்பு இருக்குது இல்லை, உங்கள் படிப்பு நீங்கள் படிக்கிறீங்களே, இப்போ ஸ்கூல்லலாம் போய் படிக்கிறீங்களே, அது என்ன சொல்லித்தருது? நிபந்தனைகளை தான் சொல்லித்தருது, வேறு ஃபார்மேட்டில். நான் சொல்லித்தருது நிபந்தனைகளை. நீ ஒரு ஜாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்கள் புக்கில் போட்டு வச்சு தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு குற்றம் ஏன் சொல்லிக்கிறான்? படித்தோடனே நீ என்ன ஆகிடுவே? முன்முடிவோடு வாழ்கிற நீ எப்படி கடவுள் தெரிஞ்சுப்ப? பயங்கரமாக முன்னாடியே முடிவு எடுத்துட்டியே நீ, இது சரி, இது தப்பு, இது அப்படி தான், அது அப்படி தான். இந்த நிபந்தனையை உருவாக்குறது யார்? ஏன் இந்த நிபந்தனையோடு நீ வாழ்கிற? அன்கண்டிஷனலாக ஏன் வாழ மாட்டேன்ற? எவ்வளோ கற்றுக்கினாலும் அது போதாதுன்னு ஏன் இருக்க மாட்டேன்ற? கற்றுனோடனே ஏன் உனக்கு திமிர் வந்தது? படிச்சுட்டேன்னு ஏன் நினைக்கிற? படி, தப்பு கிடையாது. ஏன் படிச்சுட்டேன்னு நினைக்கிற? தகவல் தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு தெரியுது, ஏன் அதில் திமிரில் ஆடுற? அதான் ஞானம். அந்த முற்றும்ன்ற வார்த்தை தூக்கி போடுறான்ல, அவன் தான் யார் ஆயிட்டா? ஞானம் மஞ்சிட்டான். ஏன்? நிபந்தனைக்குள்ளவும் என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது நிபந்தனைக்குள்ளவும். ஒவ்வொரு நிபந்தனைக்குள்ளே கூட என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது. ஒவ்வொரு சுதந்திரத்துக்குள்ளவும் நிபந்தனை இருக்குது. நான் சுதந்திர சிந்தனையாளன் ஆகிட்டேன்றது என்னவாயிடுது? அது ஒரு நிபந்தனை ஆகிடுது. அப்போ நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் மேலே? நிபந்தனைன்ற ஒன்று எடுத்துகிட்டு என்ன சொல்லி வராங்க? ஒழுக்கம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நிபந்தனை தூக்கு என்ன சொல்லு? ஒழுக்கம். இந்த இடத்தோட ஒழுக்கம் என்னான்னு கேளு. ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு ஒரு ஒழுக்கம் இல்லை, அந்த ஒழுக்கத்தை என்ன பண்ண? கடைபிடி, வேறு வழி இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கு, நீ உனக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கு. நான் ஒரு நிபந்தனைக்கு உட்படாத ஒழுக்கமானவன், அதனால் உங்களை என்ன பண்ண முடியாது, என்னால் நிர்பந்திக்க முடியாது. இப்படி இரு, அப்படி இரு, ரூல்ஸ் எல்லாம் என்னால் போட முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், நிபந்தனையை கடந்த ஒழுக்கத்தோடு இரு. எப்படி இரு? நிபந்தனை கடந்த ஒழுக்கத்தோடு இரு. ஒழுக்கத்துக்குள்ளே என்ன இருக்கும்? நிபந்தனை இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது. அந்த இடம் புரியல, என்ன செய்யலாம்? நான் வானான்னு சொல்லலாம். இந்து மதத்தில் மட்டும்தான் நீ வானா அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? இந்து மதத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நிபந்தனையற்ற ஒரு மனிதனாக நீ மாற மாட்டேன்ற. அதனால தான் உனக்கு என்ன ஆகுது? வலிக்குது. நீ நிபந்தனையற்ற மனுஷனாக மாறிப்பாரு, ரசிப்பேன். ஹேய், நம்மளை இப்படியெல்லாம் கூட சொல்ல முடியுமா? ஏன்? எனக்கு என்ன தெரிஞ்சிச்சானா? நான் ஒரு கொண்டாட்ட பேர்வழி, நான் மகிழ்ச்சியாக இருக்க வந்திருக்கிறேன், கடவுள் என்னை மகிழ்ச்சியாக வாழ சொல்கிறான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சானே எப்படி இருப்பேன்? நிபந்தனை என்பது ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அல்லது ஒரு நிபந்தனையாளர் அல்லது நிர்பந்திக்கப்படுபவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்படுத்திக் கொள்ளும் குறிக்கோள் உடையது. ஆனால் அது ஒழுக்கமாகாது. ஒழுக்கம் என்பது சுய விருப்பமும் ஏற்றுக்கொள்ளுதலும் இருந்தால் நிபந்தனை கூட ஒழுக்கமாக மாறிவிடும். ஒழுக்கத்திற்குள் நிபந்தனை ஒளிந்தே இருக்கிறது. நிபந்தனைகளை சரியாக கையாளுங்கள். நிறுவன மதங்கள் உங்களை நிர்பந்திக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சுய சிந்தனையோடு வாழ பழகுங்கள். நீ நிபந்தனையோடவே இருந்தியானா உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நீ நினச்சினுக்கலாம், நிபந்தனையற்ற ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். நிபந்தனையற்ற ஒருத்தன் என்ன பண்ணுவான்? கண்டுபிடிச்சிருவான். அதனால் உனக்கு சொல்கிறேன், ஒழுக்கமாக இரு, நிபந்தனையோடு இருக்காத. ஒழுக்கத்துக்குள்ளே நிபந்தனை இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், உன் துக்கத்துக்கு காரணம் உன் நிபந்தனை தான். சாவக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிக்கிற, அதனால் சாவை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறேன். இப்படி தான் வாழணும்னு வரையறுத்துக்கிறேன். அதுதான் உனக்கு என்ன பண்ணுது? உனக்கு வலியும் வேதனையும் எதனால் அப்படின்னா, நீ நிபந்தனைகளை உருவாக்குறதுனால தான் நீ வலியோடும் வேதனையோடும் இருக்கிற. உனக்கு ஒரு நிபந்தனையும் இல்லைன்னா உனக்கு வலியே இல்லை. நிறைய தலைப்பு இன்றைக்கி நிபந்தனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இது எல்லாரும் பயன்படுத்த மாட்டாங்க இந்த வார்த்தையை. எப்போனா எங்கன்னா தான் பயன்படுத்துவாங்க. கதை, கவிதை, நாடகத்தில் மட்டும்தான் இது அதிகமாக வரும். நடைமுறை வார்த்தையில் யாரும் பேச மாட்டோம். பேசிக்கிறீங்க? நீ என்னை நிபந்தனை பண்ணுறேன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? என்னை கட்டாயப்படுத்துகிற, இல்லை அடக்குற, அடக்குமுறை கையாளுற,
உன் விருப்பத்துக்கு என்னை செயல்பட வைக்கிற, என்னை செயல்பட தோன்ற, இப்படிலாம் சொல்லுவோமே தவிர என்ன சொல்ல மாட்டான். எப்போனா சொல்லுவோம் நிர்பந்திக்கிற, நிபந்தனைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது எப்போனா தான். எல்லோரும் பேச மாட்டாங்க. நிறைய பேருக்கு நிபந்தனைன்ற வார்த்தை கூட தெரியாமல் கூட இருக்கலாம். தமிழ் தானான்னு கூட யோசிக்கலாம். தமிழில் நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்ப சொற்பம். புக்கில் இருக்கும், கவிதைகளெல்லாம் இருக்கும். நிபந்தனையற்ற அன்பு இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா நீ பந்தம் அணை 3 இருக்குது. அதில் என்னகுது? நீ பந்தம் அணை. அது பேர் என்ன? நிபந்தனை. நிபந்தனைன்னா பந்தப்பட்டது. நீ அதுலேயோ வந்து பந்தப்பட்டு அதில் இணக்கமாயிட்ட. நீ என்ன பண்ணிட்ட? உன்னை பந்தப்பட்டு இணக்கமாயிட்டேன்னு அது பேர் என்ன? நிபந்தனை. எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள்கிட்ட நிறைய சில பேர் வார்த்தைகள் இருக்கும். புரியலப்பா? நிபந்தனைகள் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. எப்படி இப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், வரையறுக்கிறதுக்கு பேர் என்ன? நிபந்தனை. அப்போது வரையறையற்ற அன்பு இருந்தால் அது பேர் நிபந்தனையற்ற அன்பு. அப்போ பந்தப்படாத அணைத்தல் இருக்குது. நீ 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 பந்தப்படணும் அப்படின்றதுனால நிபந்தனை. நீ எதில் பந்தப்படணும்னு சில கோட்பாடுகளை சொல்கிறாங்கல்ல, அது பேர் என்ன? நிபந்தனை. அப்படின்றா நீ எப்படி நடந்துக்கணும்னு, எதோடு நீ பந்தப்பட்டுருக்கணும் அப்படின்னு வரையறுத்து சொல்கிறதுக்கு பேர் என்ன? நிபந்தனை. நிபந்தனைகள் அப்படின்லாம். என்னன்னா நிபந்தனை அப்படின்னா சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நிபந்தனைனா உனக்கு புரிஞ்சுருக்கும். என்ன அப்படின்னா ரூல்ஸு பகர். ஏதுக்கு இங்கிலீஷில்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குன்னா சீட்டு ஃபண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நிபந்தனைகள். 10 மாதம் நீங்கள் 100 ரூபா கட்டின்னு வரணும். 1000 ரூபா கட்டினீங்கன்னா 50 ரூபா கமிஷன் போக 950 ரூபா நாங்கள் கொடுத்துருவோம். நம்ம காசு எதுவுமே அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க திருப்பி கொடுக்கும்போது பாதுகாக்கிறதுக்காக 50 ரூபா பிடிச்சின்னு கொடுப்பேன். இன்னொரு இடத்துல இருக்கும், 100 ரூபா நீ கட்டின்னு வரணும், 1200 200 நான் போட்டு கொடுப்பேன். அந்த காலத்துல எல்லாம் பிடிச்சி தான் கொடுத்தாங்க. ஆரம்ப கட்டத்துலலாம் அப்புறமெல்லாம் போட்டு கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பிடிச்சி கொடுக்குறவங்ககிட்ட போகிறத விட போட்டு கொடுக்குறவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க? இப்போ அது வர நாங்கள் நிறைய தரோம். நீங்கள் 10,000 ஒரு 5 மாதம் கட்டிங்கன்னா போதுங்க, 6ஆம் மாதத்துலேருந்து நாங்கள் 10,000 ரூபா தருவோம். பார்த்துக்கிறீங்களா? இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் எப்படி ஏமாத்துதுன்னா கட்டுறவங்கெல்லாம் நிபந்தனையில் தெளிவாகுது. என்னான்ட்டு 5 மாதம் நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 6ஆவது மாதத்துலேருந்து நாங்கள் 10,000 ரூபா கொடுப்போம். எத்தனை மாதத்துக்கு? அப்படியே போட்டுருக்காங்க. அந்த மாதிரி போட்டுக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் கொடுப்போம். எவ்வளோ மாதத்துக்கு? ஏன் கேட்கல நீங்கள்? 6ஆம் மாதத்துக்கு அப்புறமா கொடுப்பேன் உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வாயிறு வரைக்கும் குத்துன்னு பாம்படுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து கொடுப்போம். காலம் போட மாட்டாங்க. ஆனால் என்ன போட்டிருப்பாங்க? டு பி கண்டினியூடு. தொடர்ந்து கொடுப்போம். கம்பெனி மூட்டை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னுவோம். கரெக்ட் தானே? நாங்கள் தொடர்ந்து கொடுக்கலான்னு நினச்சி தாங்க போட்டோம். ஆனால் என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு? கம்பெனியை மூட வேண்டியதாகிடுச்சு. ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த நிபந்தனையில் போட்டுக்குது. நீங்கள் கையெழுத்து வர போட்டீங்க, லோன்லாம் வாங்க போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 60-70 கையெழுத்து போடுவீங்க. ஏன்னே தெரியாது. பொடி லெட்டரில் போட்டிருக்கோம். டிவிலெலாம் ஆடு வரும். அப்படின்னா பங்கு மார்க்கெட்டு, இந்த பாலிசி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? படிக்க முடியும். அவன் என்ன சொன்னது உங்களுக்கு கேட்கும். உங்கள் கணவர் வாழ்நாளில் உங்களை விட்டு போன பேர் கூட உங்களை கூடவே இருப்பார்ன்றதெல்லாம் பொறுமையாக போயின்னு இருக்கும். ஆனால் என்ன போட்டாங்க? என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன சொன்னாங்க? சில பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே எழுதி வச்சுருக்கோம், இது விளம்பரத்துக்காக மட்டும் அப்படின்னு. ஒரே சரிடான் தலைவலி நீக்கிவிடும். பார்த்துக்கிட்டீங்களா? சரிடான் போட்டால் தலைவலி வந்தானா நாங்கள் பொறுப்பு இல்லை. அதில் போட்டுக்கிறோம்ல, இது விளம்பரத்துக்காக நீயா வாங்கி போட்டேன்னு கேட்பான். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இப்போ நிபந்தனை அப்படின்ற பேரில் சில பேர் தந்திரங்களை கையாண்டு என்ன செய்கிறாங்க? நிபந்தனைகளை வரைகிறாங்க. சீட் ஃபண்டெல்லாம் நிபந்தனைகள்லாம் வர வைக்கிறாங்க தானே. இப்போ நிபந்தனை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிச்சு ரூல்ஸ். சரியா? கட்டளைன்னு சொல்லாமா? அதை
கட்டளைகள் சொல்லலாமா? கட்டளைகள்னு சொன்னாக்கா ஒரு மதத்துக்கு எதிரானதாகிடும். கட்டளைகள் 10 அப்படின்னா யாருக்கு தான் போவோம் அது? கட்டளை 10னா உங்களுக்கு ஞாபகம் வரல? வரும் 10 கட்டளைகள். இப்போ 10 கட்டளைகளா 10 நிபந்தனைகளா? கட்டளையா நிபந்தனையா? ரெண்டும் ஒன்று தான். நடைமுறை வாழ்க்கையில் இல்லை, அன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் என்ன ஆச்சு? கட்டளைகள். நிபந்தனைகளை உங்களுக்கு விதிக்கிறாங்க. ஒரு சீட்டு பண்டு பிடிக்கிறவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வசதியாகிறதுக்கு, இல்லை நேர்மையாக கூட இருக்கலாம். நிபந்தனைகள் சிலது நேர்மையாகவும் இருக்கலாம். 6 மணிக்கு கம்பெனிக்குள்ளே வந்துடணும், மாலை 5 மணிக்கு போயிடணும், 11 மணிக்கு உங்களுக்கு பிரேக்கு டீ டைமு, இல்லை 1 மணிக்கு நீங்கள் அவுட் பஞ்சு லஞ்ச் டைமு, திரும்ப 2 மணிக்கு இன் பஞ்சு, நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க, இல்லை பஞ்சு அடிக்கிறீங்க, கார்டு அடி, ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சு அது நிபந்தனைகளாக சொல்லிவிடுறாங்க. நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்தீங்கன்னா இன் பண்ணியிருக்கணும், ஏன்னா லேத்தில் வேலை செஞ்சிங்கன்னா போய் சட்டெல்லாம் மாட்டிக்கும், ஷூ போட்டிருக்கணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும். பார்த்துக்கிறீங்களா? நல்லதா கேட்டுதா? யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது, வேலை செய்கிறவங்களுக்கு. நமக்கு எப்படி நல்லதாக இருக்கான்? நானும் வேலைக்கு போகல, நீயும் வேலைக்கு போகல, எப்படி நமக்கு ஆகும்? நீயும் ரிட்டையர்ட் ஆகிட்டு சும்மா உட்காந்துக்கிறேன், நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டு சும்மா வந்துக்கிறேன், நமக்கு எப்படி ஆச்சு? சும்மா பதில் சொல்லக்கூடாது. புரியுதா என்ன சொன்னேன்? கேள்வி கேட்டேன்னு பதில் சொல்கிறது இப்போ யாருக்கு இப்போ நல்லது? நிபந்தனைகள் யாருக்கு? நிபந்தனை யாருக்கியா? நிபந்தனை யாருக்கு கொடுக்குறாங்க? யாருக்கு கொடுத்தாங்க? கம்பெனி யாருக்கு கொடுத்துச்சு நிபந்தனையை? தொழிலாளருக்கு. எனக்கு இல்லை. அங்கே அந்த ஒப்பந்தத்தை உடன்படுறவருக்கு. ஒப்பந்தம் உடன்படாதவருக்கு வேலை வானான்னு போயிட்டு பேர் நீ யூனிஃபார்ம் போட்டுணுமா? லீவ் போட்டால் யூனிஃபார்ம் போடணுமா? நீ என் கம்பெனியில் வேலை செஞ்சியானா காலையில் 6 மணிக்கு எழுந்து யூனிஃபார்ம் போட்டுக்கணும். அப்படியே போட்டிருப்பான் நிபந்தனை. வாசலுக்குள்ளே என்ட்ரி ஆகணியானா என்ன பண்ணா? யூனிஃபார்ம் போட்டுன்னு போனோம். சில பேர் யூனிஃபார்ம் மக்களில் வச்சுன்னு போய் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு காலமாக என்ன பண்ணுவாங்க? ஒர்க் ஸ்பாட்டில் வரும்போது யூனிஃபார்மாக மாட்டிப்பாங்க. ஒரு சிலர் ஒரு பேர் ஆஃப் யூனிஃபார்மில் இருக்கிறேன் பார்த்துக்கிறீங்களா? காக்கி பேண்ட்லாம் போட்டு ஷூலாம் போட்டிருப்பாங்க. அந்த காக்கி சட்டை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? போட மாட்டாங்க. இல்லை வெள்ளை சட்டை மட்டும் போட மாட்டாங்க. டாக்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை பார்க்கும்போது கோட்டு போட்டுப்பாங்க, மற்ற நேரத்தில் கோட்டை எடுத்து என்ன பண்ணிப்பாங்க? கையை இப்படி வச்சு செயலாடி போட்டுன்னு போவாங்க. எல்லாருக்குமே யூனிஃபார்மு இருக்குது, நிபந்தனைகள் இருக்குது. நிபந்தனையை எங்கே ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு இடம் இருக்குது. எல்லாத்துலேயுமா நிபந்தனையோடு இருக்க முடியும்? சரி, நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு நிபந்தனை இருக்குதா? நீங்கள் தூங்குறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன நிபந்தனை இருக்குதா? யாராவனா இருங்க, நீங்கள் தூங்குறீங்க, புரியுதா? ஒரு இந்துக்கு நிபந்தனை இருக்குல்லாருன்னா இல்லைங்க. ஒரு இந்துக்குன்னா இல்லை, நிபந்தனை இல்லை. அதாவது நீ பந்தப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு இல்லை ஒரு இந்துக்கு. மற்ற எல்லாருக்குமே நிபந்தனைகள் உண்டு. 10 கட்டளை யாருக்கு? ஒத்துக்கிறவங்களுக்கு. 10 கட்டளை யாரு? ஒத்துருக்கு. இஸ்லாம் மதம் யாருக்கு? ஒத்துக்கிறவங்களுக்கு. கிறிஸ்துவ மதம் யாருக்கு? ஒத்துக்கிறவங்களுக்கு. இந்து மதம் யாருக்கு? இந்து மதம் யாருக்கு? யாருக்கு போனா? அப்போ நிபந்தனையற்ற மதம் எது? நிபந்தனையற்ற மதம் இந்து மதம் கிடையாது. இந்து கூட்டம் என்ன ஆச்சுன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்தவன் இங்கே பார்த்த உடனே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றாக்கி விட்டான். நம்ம என்ன ஊர் பேர் திறமையாக எல்லாம் ஒன்றாயிட்டோம். நம்மளும் என்ன ஆகிட்டோம்? ஒன்றாவே வந்து நம்ம அடையாளங்கள் எல்லாம் தொலைச்சிட்டோம். நம்ம யாரும் வைஷ்ணவர் இல்லை. சில பேர் சைவன் இப்போ சொல்லின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள்லாம் சைவர்கள், நாங்கள் இந்து மதம் கிடையாதுன்னே சொல்கிறவங்களாங்கிறாங்க. நான் இந்து கிடையாது, நான் யார்? சைவன் அப்படின்னா. நாங்கள் சைவ மதம் அப்படின்னா இன்னொருத்த வந்துட்டான். பழைய காலத்தில் நாங்கள் ஆசீவகத்தை ஃபாலோ பண்ணியிருந்தோம், நாங்கள்லாம் ஆசீவக மதத்தை சார்ந்தவங்க. தமிழர்கள் மதம் எது என்னன்னே தெரியாமல் புதுசாக ஒன்று எடுத்துன்னு அது பேர் நான் அப்போ ஆசீவகம். நான் அவரை பேசி வச்சுக்கிறேன் ஆசீவகத்தை. இருக்கட்டும். ஆனால் என்ன ஆகிட்டேன்? எல்லாரும் மெர்ஜி பண்ணிட்டோம். இப்போ இங்கே உட்காந்துக்கிறீங்க எல்லோரும். தனித்தனியாக கூப்பிட்டு உங்களை ஜாதி கேட்டால் வேறு ஆள் தான் நீங்கள். ஆனால் மொத்தமாக என்ன சொல்லிட்டீங்க? ஜாதி இல்லைன்ட்டு சொல்லிட்டீங்க. இப்போது நம்மலாம் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டோம். சர்டிஃபிகேட் வச்சுக்காமக்கிறோம், வச்சுன்னுக்குறோம். சர்டிஃபிகேட் இல்லாமல் இல்லை. பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு வாங்குறோன்னும் போது பார்க்குறோம். ஆமாம், நம்ம அந்த சங்கத்தை தான் போய் பொண்ணை தேடுறோம். அப்படி தானே? அங்கே தான் நமக்கு சௌகரியமாக வாங்குது, ஈஸியாக வாங்குது. ஏன் ஆள்ற அவர் சொல்கிறோம், ஏன் ஆள், ஏன் நாங்கள்லாம் ஒன்று, இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிறோம். நிபந்திச்சதுனால பண்ணீங்களா, நீங்களே விரும்பி பண்ணுகிறீங்களா? உங்களை யாரா நிர்பந்திக்கிறாங்களா? நீங்கள் ஜாதியில் இருங்கன்னு உங்களை நிர்பந்திக்கிறாங்களா?
இல்லை வைஷ்ணவராரு சைவராரு நிர்பந்திக்கிறாங்களா, கட்டாயப்படுத்துகிறாங்களா நீங்கள் எங்கன்னா? அப்போ நீங்கள் நிபந்தனையற்று இருக்கிறீங்க. எங்கே இந்து கூட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கலாம்? நிபந்தனையற்று இருக்கலாம். இந்த நிபந்தனையற்ற இருக்கிறவனை நிபந்தனை உள்ளவனா மாற்றணும். இது நிபந்தனையோடு இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒருத்தனும் வந்து ஜாதி இருந்தது இங்கன்றான். ஜாதி இருந்ததா இருக்குதா? இருக்க வைக்கிறானா? ஜாதியை இருக்க வைக்கிறானா? இருந்ததா? இருக்கணுமா? இருக்க வைக்கிறான். நான் ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியும் தானே? என்னையா ஜாதி இல்லைன்னு சொல்ல விட மாட்டேன்றான்? பிற மதங்களில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன செய்ய முடியாது. நீங்கள் ஒரு நிறுவனரை ஒத்துக்கலைன்னா நீங்கள் அந்த மதத்தில் இருக்க முடியாது. சேர்த்து தூக்கி விசாரிச்சிடுவான். ஒரு படம் ஒன்று வந்தது, அந்த புளு சட்டை மாறன் படம் ஒன்று தர. பிரச்சனை எங்கே தான்? சுன்னத் பண்ணுன்றது தான். லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க? பணத்தும் போகிறதும் வரதுமா இருந்தது. கட்சி எங்கே பண்ணிட்டாங்க? பிரச்சனை எங்கே இருந்தது? அப்பா யாருக்குன்னா புரியுது. அது பெருசாக யாருன்னா பேசுனாங்க, சண்டை யாருன்னா போட்டாங்க அந்த மதத்தோட. ஆனால் சொல்லிட்டான் ஒரு உண்மையாக. அவன் யாருன்னா அவனை கேஸ் போட்டாங்க. ஆனால் நம்ம பேசினா என்ன பண்ணுவானுங்க? எப்படி இது அவங்கள மட்டும் விட்டாங்க? ஏன் விட்டாங்க? பாலிசாக சொல்லிக்கிறாரு. அப்படியா? சொல்கிற ஸ்டைலில் சொல்லிடுறாரு. அப்படியா? புனிதன்னு சொல்லிட்டாரு, ஒத்துக்கினா. புனிதம் மற்றதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அப்படி தானே? நல்லதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறான் ஒருத்தன்? ஒத்துக்கிறான். பா நமக்கு கூட்டம் சேர்க்குறாயா, பண்ணால் தான் நமக்கு அவங்க பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறான்? கெத்தை காமிச்சிக்கிறாங்கன்றான். ஆனால் அவன் அசிங்க பார்த்தினானா அழகு பார்த்தினானா? ஆனால் யாருக்கு புரிய போகிறது இல்லை. ஏன் அழகு பற்றிட்டேன்னு சொன்னாக்கா? ஆனால் சரளாக்கா மாதிரி ஒரு ஜெனூன் பர்சனாலிட்டியை பார்க்கவே முடியாது. எதுவும் இருந்தாலுமே யாருக்குமே கொடுக்காம ரொம்ப அழகாக அவங்களுக்கு மட்டுமே அனுபவிச்சுப்பாங்க. யாருக்குமே கொடுக்க மாட்டேன், ஈயவே மாட்டான். அவ்வளோ 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 கண்ணியமானவங்க. பாராட்டுனா திட்டினா நல்லவங்க. அவங்கள மாதிரி நீங்கள் நல்லவங்களை பார்க்கவே முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களே தான் வச்சு பாத பூஜை பண்ண மாட்டாங்க. ஏதோ இந்த மனுஷனுக்கு எதனா பண்ணுமேனா எதுவுமே பண்ணுறது கிடையாது. பண்ணுறாங்கன்றதுனால தைரியமாக பேசுகிறேன். ஆனால் அப்படியே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஒரு கால் சில்லுன்னு கூட ஆயிடலாம். ஏன்? சொல்கிற விதம் பாராட்டி சொன்னால் ஒத்துக்கிறாங்க. இப்போது இது நிபந்தனைனால ஆனதானா? இல்லை. என்ன ஆனது? இல்லை, நிபந்தனை. அப்போது ஒவ்வொரு தனி நபருமே நிபந்தனை இல்லாமல் வாழ முடியும். ஆனால் எப்படி வாழ்கிறோன்னு கேட்டிங்கன்னா நிபந்தனையோடு தான் வாழ்கிறோம். ஒரு தமிழ் குடும்பத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா தமிழ் தான் பேசணும். வேறு மொழி பேசுனா பிடிக்காது. யாருக்கே? அப்பா அம்மாவுக்கு. அப்படி தானே? ஆனால் ஆங்கிலம் பேசுனா வீட்டுக்கு வந்தவொடனே டேடி மம்மின்னு ஏபிசிடி எழுதி காமிச்சா ஏன் பாராட்டினாங்க? நிபந்தனை இல்லை. என் பிள்ளை உன்னை கற்றுக்குச்சு. என்னை அம்மானு கூப்பிட்ற பிள்ளை என்ன சொல்லுது? மம்மின்னு சொல்லுது. நிபந்தனை இல்லைன்றதுனால மொழி திரியறதுக்கோ அல்லது மாறுறதுக்கோ இல்லை மறக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கட்டாயமானா நீ அம்மான்னு தான் கூப்பிடணுன்னா எந்த குழந்தையும் என்னான்னு கூப்பிடாது. மம்மி டேடின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் என்ன பண்ணாது? கூப்பிடவே கூடாதுன்னா அது கற்றுக்காது. நிபந்தனை இல்லைன்னா என்ன பண்ணாது? கற்றுக்காது. வளராது. இப்போது ஃபேக்ட்ரியில் நிபந்தனை போட்டாங்க, ஹெல்மெட் போடுனாங்க, யூனிஃபார்ம் போடுனாங்க, ஒரு நிபந்தனை. ஆப்ரான் போட்டு கிச்சனில் இருக்கும்போது சமைக்கும் போது மேலே வந்து படாமல் இருக்கும், மேலே இருந்து கரைப்படாமல் இருக்குன்னான்றாங்க, அது ஒரு நிபந்தனை. சில ஹோட்டலுக்கெல்லாம் நீங்கள் போனால் இப்படி தான் நடந்துக்கணுன்ற நிபந்தனை இருக்கும். ஷூ போடாமல் சில கிளப்புக்கெல்லாம் நீங்கள் போக முடியாது. நாங்கள் கோவாவுக்கு போய் சில கிளப்புக்கு போய் ஷூ போடலன்னு சொல்லி திரும்பி வந்துட்டோம். லேடிஸுக்கு பரவாயில்ல, செருப்பு போடலாமா? ஆம்பளைங்கன்னா ஷூ போட்டால் ஆகணுமா? பேசாமல் மீசை வேணா வச்சிடலாம் அந்த நேரத்துக்கு, பிளேடு வாங்கி. ஆமாம், ஷூ வாங்கி என்னத்தை செய்ய முடியும்? மீசை வச்சாமல் போகும்போது ஆம்பளைன்னு சொல்ல மாட்டான். ஜெட்டி கிட்டி கட்டினா என்ன பண்ண முடியும் நம்ம? அது ஒரு பெரிய பிரச்சனை. இது இருக்கட்டும். அது என்னமோ ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறான். அது என்னமோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? சேக்கலை கட்சி வரைக்கும் கிடையாது போடான்ட்டான். துட்டு வரப்போதுன்னா கூட அவனா செய்யல. ஷூ போடனா துட்டு வேணான்ட்டான். ஷூ போடாதவங்க துட்டு எனக்கு வேணான்ட்டான் அவன்.
நீ கொடுக்க தின்னவே கிடையாது, ஷூ பொண்ணு கொடுறா அப்படின்ட்டான். ஆனால் அது ஒரு நிபந்தனை தான் இருக்கட்டும். அப்போது நிபந்தனைன்ற ஒரு சொல் வளர்க்குறதுக்கா, வாழ வைக்கிறதுக்கா, இல்லை அழிக்கிறதுக்கா? எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரியுமா அப்படின்னா டைம் ஃப்ரேம்குள்ளே இருந்ததுன்னா அது என்ன பண்ணுது? வாழ வைக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நிபந்தனை எதில் இருக்கணும்? ஒரு காலத்துக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இங்கே வந்துக்கிறீங்க, நான் பேசிக்கிறேன், நான் எதுவுமே சொல்ல, ஆனால் நீங்கள் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. எதனால்? உங்களுக்கு புரியுது. என்ன புரியுது? ஒரு மனுஷன் பேசினுக்கிறான், பேசும்போது நம்ம தனித்தனியாக பேசக்கூடாது, அது டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு. நான் என்ன செய்யலைன்னா, நான் உங்களை நிபந்தனை பண்ணல, இதை செய்யணுன்னு என்ன பண்ணல, கட்டாயப்படுத்தலை. ஆனால் புரிதல் நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேசாமல் இருக்கிறீங்க. இது பேர் ஒழுக்கம். எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். நானாக புரிஞ்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கினா அது பேர் என்ன? ஒழுக்கம். நான் சொல்லி நீ செஞ்சால் அது பேர் என்ன? கட்டாயப்படுத்தினா நிபந்தனை. கட்டாயப்படுத்தலைன்னா கூட உன்னை நீயே அழகாக வரையறதுக்குன்னு இந்த இடத்துக்கு போய்க்கிறோம், நம்ம என்ன பண்ண வேணாம், வீடியோ எடுக்கிறாங்க, எழுந்து முன்னாடி போய் கொடுக்குற பாய வேணாம், போனால் கூட போயிட்டு திரும்பி வரும்போதுனாச்சும் வெளியே எங்கன்னா உட்காந்துக்கலாம், அதே இடத்த நம்ம என்ன பண்ண வேணாம், தேட வேணாம், நமக்கு தான் 10 சேர் இருக்குதுன்னா அது பேர் என்ன? ஒழுக்கம். இது மாதிரிலாம் வரவங்களெல்லாம் அசிங்கமாக திட்டுறேன், அது பேர் என்ன? இப்போ நான் நிபந்தனையே செய்யலைன்னா ஒழுக்கமானவனு கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிடலாம். ஒழுக்கமான இடத்துல நிபந்தனை தேவைப்படுமா? ஏன்? அவருக்கு புரியுது, மேலே வந்து அடிப்படும், நம்ம ஒரு ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஆளாளுக்கு ஒரு ஹெல்மெட்டை வாங்கி போட்டுன்னு வராங்கன்னா அந்த கம்பெனியில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்து இன் பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட ஒழுக்கம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு புரியுது, அவங்க ஹெல்மெட் போட்டுன்னு வராங்க, அவங்க எல்லாம் பண்ண வராங்கன்னும் போது புரியுது. அப்படி தானே? புரியலன்னா மனிதனுக்கு புரியவே புரியாதுன்ற முடிவு கொண்டு என்ன தான் பண்ணுவான்? நிபந்தனை உருவாக்குவான். ஏன்? அந்த மாதிரி நிபந்தனை உருவாக்கக்கூடாது அப்படின்னு லாவேட்ஸ் சொன்னார். அந்த மாதிரி நிபந்தனையை உருவாக்கணும்னு கான்ஃபியூசியஸ் சொன்னார். மனிதன் மாதிரி ஒரு முட்டாள் இல்லை, அவனுக்கு நிபந்தனைகளை வரையறுத்து கொடுத்தா தான் அவன் வாழ்வான் அப்படின்னு யார் சொன்னது? கான்ஃபியூசியஸ். நிபந்தனை கொடுத்துட்டோம்னு சொன்னால் மனிதன் வளர மாட்டான், அதுக்கு அடுத்த கட்ட ஒழுக்கம் அவங்ககிட்ட மலராது. அதனால் என்ன செய்யக்கூடாதுன்ட்டார்? ஒழுக்க போதனை அல்லது நிபந்தனை இருக்கக்கூடாதுன்னார். இப்போ நிபந்தனை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? மனிதனை பொறுத்து இருக்குது, தேவையான பொறுத்து இல்லை, மனிதனை பொறுத்து. புரிஞ்சு நடந்துப்பான்னா, மனிதன் புரிஞ்சு நடந்துப்பான்னு நம்புகிற கூட்டத்துக்கு நிபந்தனை தேவையில்லை. புரியவே மாட்டான்னா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பிரச்சனை நம்ம சொல்கிறோம், குழந்தைங்கள்லாம் வேணாம், 4 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைங்கள்லாம் வந்தால் ஒரே அழும், அதனால் இட்னு வராதிங்க அப்படின்னு சொல்கிறோம், சாதாரணமாக சொல்கிறோம். வரவும் செய்கிறாங்க, வந்து இங்கே வந்து பேசவும் செய்கிறாங்க. என்ன செய்யணும்? அப்போது கீழே ஒரு ஆளை போட்டு குழந்தையெல்லாம் இட்டு வந்தால் என்ன பண்ணாதீங்க, ஃபோனு ரிங் பண்ணாமல் சைலண்ட்டில் போட்டுங்க. வரவங்களுக்கெல்லாம் சொல்லினுக்கிறோம், ஆனால் வந்தால் 4 வாட்டி அடிச்சிடுது. என்ன பண்ணுறது? பிடிங்கி வைக்கிறது. பிடிங்கி வச்சுட்டா என்ன பண்ண முடியாது அங்கே? இப்போ நீங்கள் நிபந்தனையோடு இருக்கிறீங்களா, நிபந்தனை இல்லாமல் இருக்கிறீங்களா? இங்கே இந்த இடத்துல நிபந்தனையோடு தான் இருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு ஒத்துக்குனீங்க தெரியல, ஆனால் நீங்கள் உங்கள் ஃபோனை என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கப்பா? கொடுத்துட்டு வந்து மேலே உட்காந்துக்கிறீங்க. ஃபோன் கொடுக்க மாட்டேன்றவர் என்ன பண்ண முடியாது? இப்போ இங்கே வர முடியாது. அப்போது ஒரு வாசலை கடக்கணுன்னா ஒன்று அங்கே ஒரு நிபந்தனை இருக்கணும், இல்லை என்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று என்ன இருக்கணும்? நிபந்தனை இருக்கணும். இல்லைன்னா என்ன இருக்கணும்? எது சரி? எங்கே ஒழுக்கமாக இருக்க மாட்டேன்றியே, உனக்கு புரிய மாட்டேன். ஒழுக்கமாக இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் ஃபோனை வாங்கி வைக்கணும்? யோக குடிலுக்கு போனால் ஏன் ஃபோனை கொடுத்துட்டு மேலே வரணும்? ஏன் ஒரு ஆள் அங்கே வச்சு 4 வச்சு பார்த்துனுங்கணும்? எப்போவோ சொல்லிட்டு போய்க்கிறான் வள்ளுவன், ஒழுக்கம் உயிரோட பேசுகிறான்னு. எப்பவுமே ஒழுக்கமாக ஆக மாட்டேன்றியே. உனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதே. இந்த இடத்துக்கு நான் போகிறேன், இங்கே நான் உட்காந்துருக்கு போகிறேன், இந்த ஃபோன் எனக்கு இப்போது வானா அப்படிலாம் கிடையாது. பிஸியான ஃபோனாக இருக்கலாம்ல அப்படின்ற நீ. இப்போ எதனா ஒரு ஃபோன் உனக்கு பிஸியான யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்கலாம், யாரோ ஒரு மரணத்தில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நீ உன்னோட தேவை அவங்களுக்கு இருந்திருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம். இப்போ என்ன பண்ணுற நீங்கள்? அப்படின்னா நீங்கள் உட்காந்துங்கிறீங்கன்னா நிபந்தனை மட்டும் ஒத்துக்கலை, பின்னாடி வர அந்த பிரச்சனையெல்லாம் ஒத்துக்குதான் என்ன பண்ணிடுங்க? உங்கள் நேரத்தை இங்கே
குத்துறீங்க. அப்போ நிபந்தனை நான் கொடுத்ததுனால உங்களை அறியாமல் ஒரு ஒழுக்கத்துக்கு வந்துக்கிறீங்க இங்கே, அப்படி தானே? ஆனால் அந்த ஃபோனில் என்ன வரலாம், எந்த மாதிரி தகவல் வரலாம், என்ன வேணா வரலாம், எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் காசு கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணலாம். நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதா இல்லையா? ஏன் விட்டீங்க? ஏன் சத்தங்கத்தை வந்து உட்காந்துக்கிறீங்க? நிபந்தனை தான் நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா அது என்ன இல்லை, நிர்பந்திக்கப்பட்டதாக இல்லை, அது ஒழுக்கமாக மாறுது. நீங்கள் ஒழுக்கமானவரை ஆக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களே, யார் தப்பு? இது நீங்கள் என்ன பண்ண முடியாதான்? அவங்கள மனுஷன் என்ன செய்ய முடியாதான்? ஒழுக்கம் உள்ளவனா மாற்றவே முடியாதான். ஏன்? மனம் பலவிதமான தந்திரங்களை செய்யுமா, அதனால் என்ன பண்ணணுமா அவன்? அதனால் நிறுவன மதங்கள்லாம் என்ன சொல்லுது, இந்து மதத்தை பார்த்து, அங்கே ஒழுக்கமானவனே இருக்க மாட்டான் பாரு. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனாண்ட போயிட்டு சாமியார் ஆகி அவனுக்கு வர கல்யாணம் பண்ணின்னு இன்னொன்று நான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்கிற ஒருத்தரை நிபந்தனையற்ற அன்பானவங்களா அவங்க? இப்போ இந்து மதம் அந்த மாதிரி அசிங்கமானவங்களை உருவாக்குதுன்றான் ஒருத்தன். என்னைக்கில் 2021 பேசி வச்சுக்கிறான், அசிங்கமாக பேசி வச்சுக்கிறான். அவங்க பர்சனலாக என்ன வேணால் 4 கல்யாணம் பண்ணிடுறாங்க, 100 கல்யாணம் பண்ணிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. இந்து மதத்துலேருந்து பண்ண வேணான்றான். இந்து மதத்துலேருந்து அப்படி பண்ணக்கூடாதுன்றாங்களா? பாஞ்சாலி யாரும் கேள்வி கேட்கல, ஏன்னா அவங்கள கேட்குறான், கேட்க முடியுதுன்னு கேட்குறானா? இல்லை இவங்க செய்கிறது தெரியாது தப்பா? அப்போ நிர்பந்தனை ஒழுக்கம்னு ரெண்டுமே இருந்தாலுமே கூட ஏதோ ஒன்றா பண்ணுக்குது இந்த உலகத்தில், நந்துந்தாங்க. அது சரியாக தப்பான்னு யாராலையும் முடிவுக்கு வர முடியல. ஒத்துக்கிறவன் என்ன செய்கிறான், ஒத்து போகிறான். ஒத்துக்காதவன் என்ன செய்கிறான், ஒழுக்கம் இல்லைன்றான், தப்புன்னு சொல்கிறான். ஒத்துக்காதது பிரச்சனையா, ஒழுக்கம் இல்லைன்றது பிரச்சனையா? இப்போ நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டு வந்தது ஒத்துக்குந்தா ஒத்துக்காததா? ஏன் ஒத்துக்குனீங்க? ஏன் ஒத்துக்குனீங்க? தேவை, முக்கியத்துவன்றது தேவையினால ஒத்துக்குனீங்க. ஐயா பேசுகிறாரு, இந்த மனுஷன் பேசுகிறான், நம்ம என்ன பண்ணலாம், ஃபோன் போனால் போகுது, 8 மணி வரைக்கும் இல்லை 9 மணி வரைக்கும் ஃபோன் வந்தால் வரட்டும் அப்படின்னா இருக்குது. அதை விட ஒரு விசேஷன்ட்டு. அப்போது இவ்வளோ விசேஷமாக வந்து நீங்கள் உட்காந்துங்கிறீங்கன்னா நான் அதை வேல்யூ பண்ணணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் நான் பேசணும். வேல்யூவே இல்லாத பேசிக்கிறான், உங்களுக்கு ஒரு வேல்யூவே கொடுக்காம பேசிக்கிறான், அந்த இடத்துக்கு போகலாமா நீங்கள்? அது யார் யோசிக்கணும்? அப்போது ஒரு மனிதன் உட்காந்து வேல்யூ கொடுத்து பேசுகிறான், ஒரு வீடியோ பேசுகிறான், ஒரு சத்சங்கம் நடத்துகிறான்னா உங்களுக்கும் நான் வேல்யூ கற்று பேசுகிறோம். நீங்களும் என்ன பண்ணால் உங்களையும் வேல்யூ பண்ணணும். நீங்கள் என்ன வேல்யூ மட்டும் பண்ணக்கூடாது, யாரும் வேல்யூ பண்ணா? நீங்கள் ஆல்ரெடி வேல்யூ பண்ணிட்டீங்க. எப்போ? ஃபோனை கொடுக்கும்போதே, ஃபோனை கொடுத்த முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணீங்க, அது எனக்கு புரியணும். இந்த மாதிரி புரிஞ்சுதா? ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க ஒரு சேனல்னா வேல்யூ பண்ணி தானே அந்த சேனலுக்கு போனீங்க, பார்க்க போனீங்க. கமெண்ட் எது கூட நான் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த சேனல் பார்க்கலாமா நீங்கள்? அவன் என்ன ஒன்றா நல்லது பேசிட்டோம், உனக்கு அவன் வேல்யூ பண்ணல, என்ன உன் கருத்து எனக்கு தேவையில்லைன்றான், நீ பார்க்கலாமா? ஒன்று பார்க்கும்போதே உனக்கு தெரியுது அவன் முட்டாள்னு. கேட்க முடியுமா அந்த வீடியோவில்? கேட்க முடியாது. ஏன் பார்க்குற? கேட்க முடியாது வீடியோவை. ஆனால் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், நீ பார்க்கலாம், கமெண்ட் எழுதலாம், நேரில் வந்து பேசலாம். நான் கமெண்ட்டை டெலீட் பண்ண முடியும், நேரில் வந்து பேசினா டெலீட் பண்ண முடியாது. நான் டெலீட் பண்ணுறதே எதுக்குடானா வருவானான்னு புரியுதா? நான் எதுக்கு டெலீட் பண்ணேன்? என்னை வேல்யூ பண்ணாமல் ஈஸியாகவே அவன் கமெண்ட் எழுத முடியும். இன்கேஸ் அவன் கமெண்ட் பண்ணுற வேல்யூவானவனாக இருந்தால் முதல்ல கமெண்ட் எழுதுகிற யாருமே வேல்யூவானவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். ராங்காக எழுதுறாங்க, ரைட்டாக எழுதுறாங்களாம் கிடையாது. சும்மா பார்த்துட்டு வெத்தா போகிறத விட ஒரு மனுஷன் நன்றி ஐயா நல்லா இருக்குதுங்கன்னு சொன்னான்னு என்ன, அதுதான் அங்கே ஆர்ட்டு தம்பு லைக்கெல்லாம் போட்டு வச்சுக்குது. கமாண்டுக்கு ஆர்ட்டு லைக் இருக்குது, கமாண்டுக்கு டெலீட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கிறாங்க. நான் டெலீட் பண்ண வேண்டிய விஷயத்தை டெலீட் பண்ணிடுறேன், ஆர்ட் போட வேண்டிய விஷயத்துக்கும் அவன் தம்ஸ்அப் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கும் தம்ஸ்அப் கொடுக்குறேன். ஏன் அப்போ டெலீட் பண்ணுறேன்? அது வேல்யூ ஒன்றா நான் டெலீட் பண்ணுறதும் பார்க்கறதுனால தானே பண்ணுறேன், இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன் தானே. அப்போ அதையும் நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ பண்ணுறேன். அப்போது ஒரு நிபந்தனை நான் தான் உருவாக்கணும். இல்லை நான் ஒரு நிபந்தனை உருவாக்கினா அதுக்கான ஒழுக்கமான ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணிருக்கணும், புரிய வச்சுருக்கணும். ஒரு கம்பெனியில் நீ ஏன் உள்ள ஹெல்மெட் போட்டுன்னு வர சொன்னான்னா உனக்கு அடிப்படக்கூடாது, நீ சேஃபாக இருக்கணும். இந்த மனுஷன் வந்துட்டான், கம்பெனிகள்லாம் ஒட்டி வச்சுருக்கோம், உனக்காக உங்கள் வீட்டில் உன் மனைவியும் குழந்தையும் காத்துன்னுக்குறாங்க. ஏன்? அப்போ தான் அவன் என்ன பண்ணுவார், அந்த வேலை செய்கிறவர் பொறுப்பாக செய்வார், சேஃப்டியாக செய்வார்.
அப்போது எந்நலம் கருதி தான் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, செய்யப்பட்டது. மதங்கள் எந்நலம் கருதி செய்யப்பட்டிருக்குதா கேட்டியா? ஒரு ஃபோன் கொடுக்கும்போது நீ வேல்யூ பண்ண, நீ ஒரு மத புக்கை படிக்கும்போது வேல்யூ பண்ணிக்கிற. அந்த புக்கு உனக்கு என்ன சொல்லுது கேட்டியா? ஆனால் என்ன செய்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அது நிர்பந்திக்கிறதோ இல்லையோ, நீயாவே என்ன ஆகிற நிபந்தனை நினச்சி படிக்கிற. மத புக்கை படிச்சுட்டு என்ன சொல்கிற, அது சரின்னு வர சொல்கிற. சரியாக புரிஞ்சுன்னு சொன்னியா? அது எப்படி சரின்னு புரிஞ்சிச்சா அவனுக்கு? ஒரு பிள்ளை என்ன கூட பேசுனாங்க இன்றைக்கி, கடவுள்னா உயிர், கடவுள்னா உயிர் அப்படி சொல்கிறியா நீ? அது எப்படி கடவுள் உயிராக முடியும்? என்ன நான் உங்களுக்கு சமமாக போய் பேசினா என்ன தான் நினச்சிப்பாங்க என்ன? இல்லைங்க, உயிருக்கு இன்னொரு பேர் கடவுள், அது எப்படி ஆக முடியும்? நல்ல ஆண்டவர் தான் இதை செஞ்சாருன்றாங்க. இன்னும் என்ன யார் செஞ்சா? உனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆதாம் தான் எல்லாரையும் பெற்றாரு இல்லையா? எங்கள் அப்பாவா ஆதாமாயா? கேட்டோன்னே என்ன தென்னாவட்டில் பேசுகிறேன். ஒரு நியாயமான கேள்வி தான். அப்பா ஆதாம் எல்லாரையும் பெற்றாரா? அப்பா எல்லாரையும் பெற்றாரா? எல்லாரையும் பெற்றதுக்கு காரணம் யாரையா? அப்பா தானே. யாரோ முதல்ல இந்த அப்பாவுக்கு பேர் ஆதாம், அப்படி தானே? அப்படி வச்சுக்கலாம், கரெக்ட் தானே? ஒரு ஆள் வச்சா புள்ள பேருக்கு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க கடவுளை? ஒரு ஆளை திருத்த முடியாத கடவுள் இந்த உலகத்தை திருத்த முடியும்? ஒரே ஒரு ஆளை படிச்சுவிட்டு அந்த ஆளை திருத்த முடியாதுன்னு ஒரு புக்கை எழுதி வச்சுக்கிறான். ஆமாம், பொம்பளை பேச்சு கேட்டு நோ பண்ணுறான் அவன்னு. அன்றைக்கே பொம்பளையும் இழிவுபடுத்திட்டான், அந்த ஒரு ஆளையும் இழிவுபட்டான். இந்த கேவலப்பட்டவன் எனக்கு எப்படி முதல் மனிதனாக இருப்பான்? என் அப்பாவை எப்படி இருக்க முடியும்? கேட்டால் ஒத்துப்பான், கோவம் வரும், டென்ஷன் ஆகிடுவான். அவன் எனக்கு கேள்வி புரியுதா? ஆனால் உனக்கு நிர்பந்திக்கப்பட்டதால் உனக்கு புரியாத அளவுக்கு அதை ஒத்துக்கினேன்னா என்ன ஆகும்? ஏன் ஒத்துக்கின? வேல்யூ பண்ணுவாங்களா? அது உனக்கு வேல்யூ பண்ணா அந்த புக்கு? உன்னை வேல்யூ பண்ணா? நீ அந்த புக்கை வேல்யூ பண்ணுறியா? அந்த புக்கு உன்னை வேல்யூ பண்ணா? நீ பண்ணுற நீ வேல்யூ பண்ணுறதுனால அது சரியாக இருக்குமா? உன்னத்தில் அது வேல்யூ பண்ணக்கூடாதா? நீ வேல்யூ பண்ணுற ஒரு விஷயத்தை உன்னத்தில் வேல்யூ பண்ணக்கூடாது. இது உணர்வுகளை தூண்டுறான்றானே, இது சரியா? இது தர்மமா? இது எப்போ தான் திருந்துவான் மனுஷன்? எப்படி தான் திருந்துவான்? எப்படி தான் திருத்துறது? எப்படி தான் மனுஷன் வளர்றது, வாழ்கிறது, சிறப்பாக இருக்கிறது, எப்படி தான் கொண்டாடுறது? இந்த நிபந்தனைகள் எனக்கு தடைன்னு உனக்கு புரியவே இல்லையான்னு கேட்குறேன் நான். நிபந்தனைகள் நேர்மையானதுன்னா நான் பேசினேன், எனக்கு என்ன பண்ணணும்? விளக்கம் கொடுக்கணும். புரியலன்றதுனால நீ அப்படி சொன்னால் ஒத்துக்க முடியுமா? கடவுள் இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், கடவுள் தான் படிச்சிருக்க முடியும்னு ஒருத்தன் சொல்கிறான், கரெக்ட் தானே? எப்படி இதுன்னு ஒரு கேள்வி இதா இல்லையா? இந்த கேள்வி நியாயமாக இருந்தது தானே? ஆளாளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க முடியும். ஒரு தண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரியே தாங்குது, பேர் வேணால் மாற்றி சொல்கிறான். ஒரு நெருப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்குது, பேரை மாற்றி சொல்கிறான். அப்படி தானே? இந்து மதத்தில் மட்டும்தான் கதை கதையாக சொல்லி வச்சுக்கிறான். ஒரு கதை இல்லை, எதுன்னு கதை? 1,00,000 கதை. ஒரு கதையும் தமாஷாக இருக்குது. குளிச்சுன்னு வந்துக்கிறா, புட்டி வச்சுக்கிறா, புள்ளி ஆகிட்டுக்குது. அப்போ வந்துக்கிறான், எதிர்த்துக்கிறான், தலையை வெட்டுக்கிறான். தலையை வெட்டானாக்கா தூக்கின்னு வந்து ஏழை தலையை உள்ளே சொல்லி விட்டுக்கிறானுங்க. இது எவ்வளோ முரண்பாடு இருக்குது இல்லை? இது முரண்பாடாக அழகான்னு புரியலையே உனக்கு? அவன் சொல்ல வந்தது கருத்து முரண்பாடு இல்லை. கதை ஒன்று கேட்குறேன். ஆயா வடை சுட்டாங்க. என்ன சுட்டாங்க? என்ன வடை சுட்டாங்க? கதை கேட்டில்ல? காக்கா தூக்கின்னு போன வடை மசால் வடையா, உளுத்த வடையா? இருக்கட்டும். சுட்டு ஆறின வடையா, எண்ணெயில் கொதிக்கும் போதே எடுத்த வடையா? இல்லை காக்கா தூக்குற அளவுக்கு லேசாக இருந்த வடையா, காக்கா தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டாக இருந்த வடையா? சரி, சுட்ட எண்ணெய் எதில்? மண் பாத்திரத்தில் வச்சு சுட்டாங்களா, இரும்பு கடாய் இருந்துதா? இருக்கட்டும். அந்த ஆயா நைட்டி போட்டிருந்தாங்களா, புடவை கட்டியிருந்தாங்களா? அந்த ஆயா காலத்தில் ஜெட்டி இருந்ததா இல்லையா? இதெல்லாம் கேள்வி வரணுமா வரக்கூடாதா? ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு நிர்பந்தம் என்னண்ணே, டீச்சர் பாடினதுலாம் நீ என்ன பண்ண கம்முன்னு? நீ உன்னை நிர்பந்திக்கப்பட்டு திணிச்ச உடனே நீ என்ன ஆயிட்ட? நானே மூக்க முன்னா வாயை திறக்கணும்னு தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு. அந்த மருந்து பாலையில் வச்சு மூக்க முன்னா நான் ஊற்றிட்டா, மீங்கிட்டேன். உள்ளே போய் வேலை செய்யுது. ஊரெல்லாம் வாந்தி வாந்தி வாந்தி, ஒரே வாந்தி வாந்தி வாந்தி. நான் ஏதோ படிச்சுட்டேன், என்னவோ உனக்கு புரிஞ்சிச்சுன்னு வர நினச்சிட்டேன். ஊரெல்லாம் என்ன நினச்சிங்கிற போய்
எனக்கு புரிஞ்சிச்சு, நான் படித்தவன். நான் யார் தெரியுமா? எம்பில் படிச்சுக்கிறேன், டாக்டரேட் வாங்கிக்கிறேன் தெரியுமா? நான் அந்த விவசாயி. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த பண்டிதர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான், இப்போ ஒரு சூழல் வருது, என்ன பண்ண, மகாபாரதம் படி போயிடுவேன் சொர்க்கத்துக்கு. எனக்கு நீந்த தெரியும், நான் கரைக்கு போகிறேன். இப்போ மகாபாரதம் வந்தால் சூழல் வந்தால் என்ன பண்ணுருவேன்? சொர்க்கத்துக்கு போயிடுவேன். தெரிலன்னா என்ன பண்ணுவேன்? கரைக்கு வந்துடுவேன். இப்போ யார் சரி உனக்கு? என்ன இருந்தாலும் அந்த சூழல் எது தெரியுமா ஏற்பட்டுச்சு? அந்த பண்டிதருக்காக தான். அப்படி ஒரு கதை சொல்லலாமா இல்லையா? எப்பவுமே பண்டிதர் பார்க்குறவன் எப்படி தான் பேசுவான்? எப்படி தான் ஏன் பேசுவான்? ஏன் பண்டிதருக்கு நேரம் கிடச்சிச்சு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான டைம் வந்துச்சு. அதனால் என்னாச்சு, அந்த சூழல் அவருக்காக உருவாச்சு. சொல்லலாமா சொல்கிறதா? ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தர் கதை படிக்கிறான்னு கதை எழுதுறான்னு வச்சுக்கோ. அந்த பாட்டி என்ன போட்டு நிற்பாங்க? கவுன் போட்டிருப்பாங்க, மிடி மேக்ஸி எதனா போட்டுருப்பாங்க. வடை சுட்டுருப்பாங்க. என்னது? ப்ரெட்டு, ஆம்லேட்டு, டோஸ்ட்டு அதான் பண்ணியிருந்துருப்பாங்க. காக்கா வந்திருக்கோம் அங்கே. அங்கே தான் வந்திருக்கோம். சீகல் வந்திருக்குமா? இருக்கட்டும். அங்கே யார் போய் ஏமாத்துறது? அப்போது ஒரு கதைக்கு பின்னாடி கலாச்சார பின்னடைவு, கலாச்சாரத்தை பற்றின தெளிவு இவ்வளோ இருக்குது. அன்கண்டிஷ்னலாக நீ என்ன பண்ணுற அந்த கதையை நிபந்தனையற்று உள்ளே எடுத்துன்னு போனியே, என்ன ஆகும் உன் நிலமை? என்ன செய்யலை நீ? அப்பா உனக்கு என்ன நிபந்தனை? அது கட்டாயம் ஏற்றுக்கணும்னு என்ன சட்டங்குதா? காக்கா பேசிச்சு, நரி பேசிச்சு, ரெண்டு மொழியும் ஒன்றாயா? இப்போ இருக்கும்போதே சீமான் சொல்கிற நம்மலாம் டம்ளருன்றாரு. இங்கே டம்ளரும் தட்டுமே சேர மாட்டேங்குது. அந்த காலத்தில் காக்காவும் நிறைய ஒரு மொழி பேசிக்கின்னு இருக்குது. ரெண்டும் என்ன மொழியை பேசி இருந்திருக்கோம்? காக்கா பாஷை எப்படி நரி புரிஞ்சுது, நரி பாஷை எப்படி அது புரிஞ்சிச்சு? ஒரு பெரிய ஹாலில் 2 பேர் பார்த்துருக்குறானுங்க. கொடையோட காது காதில் மாட்டிச்சு. கொடையோட காது காதில் மாட்டிச்சு. எந்துன்றான் அவன், காதுன்றான். கொடையவன் என்ன சொல்கிறான்? எந்துன்றான். அவன் என்ன சொல்கிறான்? காதுன்றான். இல்லை எந்துன்றான் இவன், காதுன்றான் அவன். காதுன்னா இல்லையா? கரெக்டாக சொன்னானா இல்லையா? கொடை காது இவன் மாட்டி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? காது. கொடை எந்து, காது. தெளிவாக புரிஞ்சிச்சு. அடிச்சுன்னு புடிச்சின்னு சாவுறானுங்க 2 பேர். என்ன புரியுதா நான் சொல்கிறேன்? இந்த பிரச்சனை மனுஷனுக்கே இருக்குது. இந்த காக்கா எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்கும், அழகுன்னு சொன்னோடனே புரிஞ்சிச்சு. மொழி புரிஞ்சுக்கிற காக்காவுக்கு வடை விடக்கூடாதுன்னு புரியாதா என்ன? நரியோட மொழி புரிகிற காக்காவுக்கு வடையை கீழே விடக்கூடாதுன்னு புரியாதா நான் கேட்குறேன். காக்கா நீ ரொம்ப அழகாகிறன்னா உடனே காக்காவுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நரி நம்மளை என்ன பண்ணுது? பாராட்டுதுன்னு புரியுது. ஏமாத்துதுன்னு புரியல, பாராட்டுதுன்னு புரியுது. மொழி புரிஞ்சிச்சா இல்லையா? பாராட்டுற புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் ஏமாறுமான்னு கேட்குறேன். நரி என்ன மொழி பேசுன்னே தெரியாத காக்கா அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கின அந்த காக்காவுக்கு ஏமாறக்கூடாதுன்னா புரியாது. இப்போது காக்காவை நிறைய வச்சு யாரை ஏமாற்றிக்கிறான்? இப்போ ஏமாந்த காக்கா யாரு? நம்ம இல்லை, நீங்கள். அது எப்படி நம்மளும் ஆக முடியும்? அந்த ஏமாந்த காக்கா இல்லையா? புரிஞ்சிச்சு இல்லை எனக்கு? டேய் காக்கா வச்சு நீ என்ன ஏமாத்திங்கிறீங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், ஏமாற மாட்டேன். எனக்கு மொழியே தெரியாது, என்ன நான் ஏமாற முடியும்? எனக்கு மொழி தெரியாது, என்னை ஏமாற்ற முடியும்? இப்போது ஒருத்தர் நார்த் இந்தியன் ஒருத்தர் பேசி ஃபோன் பண்ணி உன்னை ஃபோன்லாம் கேட்குறான். யாரை ஏமாற்ற முடியும்? ஹிந்தி பேசினா தானே. துமாரா நாம் கியா ஹே, துமாரா டேட் ஆஃப் பர்த் கியா ஹே என்ன கேட்டிருந்தா யார் சொல்லுவா? மொழி தெரியாதவன். இப்போ எஸ்எம்எஸ் இங்கிலீஷ் படிக்க தெரியாதவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஃபோன் வச்சுக்கிறாரு ஒருத்தர், இங்கிலீஷ் படிக்க தெரியாது, எஸ்எம்எஸ் வந்து என்ன பண்ணுவார்? டெலீட் பண்ணுவார், கம்முன்னு விட்டுருவார். படிக்க தெரிஞ்சிச்சேன்னா லிங்க் அழுத்துவேன். லிங்க் அழுத்தின உடனே அது இன்னொன்று சொல்லும், என்னான்ட்டு உனக்கு ₹1,00,000 வச்சுக்குதுன்ட்டு. யாருக்கு தெரியும்? படிக்க தெரிஞ்சதான். படிக்க தெரியலன்னா இன்னமும் ஒன்று போட்டு பல முட்டை போட்டு வச்சுக்கிறானுங்க. நேற்றுக்கு என்ன வச்சுட்டு போயின்னே இருப்பாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல டெலிட் பண்ணிட்டு போயிடுவான், நல்லா தான் இருப்பான். படிச்சு நீ என்ன ஆகிடுவேன்? இப்போ நிபந்தனை யார் உருவாக்குனா? நிபந்தனை எதுக்கு உருவாக்குனானே புரியாத ஒரு மனிதன் எப்போ முன்னேறுவான், எப்போ புரிஞ்சுப்பான்?
சரியா? அப்போது இதெல்லாம் வந்து இந்த படிப்பு இருக்குது இல்லை, உங்கள் படிப்பு நீங்கள் படிக்கிறீங்களே, இப்போ ஸ்கூல்லலாம் போய் படிக்கிறீங்களே, அது என்ன சொல்லித்தருது? நிபந்தனைகளை தான் சொல்லித்தருது, வேறு ஃபார்மேட்டில். நான் சொல்லித்தருது நிபந்தனைகளை. நீ ஒரு ஜாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்கள் புக்கில் போட்டு வச்சு தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு குற்றம். ஏன் சொல்லிக்கிறான்? படித்தோடனே நீ என்ன ஆகிடுவே, அவங்களாம் தீண்டாதவங்க, நம்ம தீண்ட தகுந்தவங்க. 2 பேரும் தீண்டிப்பீங்க, அவங்கள தீண்டிக்க மாட்டீங்க. அதாம்மா, தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய். யாரா? ஆமாம், சேம் பிளட்டு, தேம் சக்கால் சட்னி, ஏதோ ஒன்று சேம் இருந்தால் தான் சேரும், அப்படி தானே? சேமா இல்லைன்னாக்கா சேராது. வெரி ஃபன்னி கை, சேம் அது இல்லை, புரியுதா? இப்போ நிபந்தனைகளை ஏன் உருவாக்கிக்கினீங்க? நிபந்தனைக்கு ஒழுக்கக்கு ஏன் உங்களுக்கு விளக்கம் புரியலை? நிபந்தனை நல்லதா கெட்டதா? ஏன் நான் தங்கு தடையோடு நின்னேன், என் வாழ்க்கையை நான் எங்கே போனேன்னு உனக்கு தெரியாது. நீ எந்த மாதிரிலாம் உன்னை நிபந்தனை பண்ணியிருக்கிறேன்னே உனக்கே தெரியாது. ஏன் உனக்கு தெரியாது? உனக்கு மொழியே தெரியாதுன்ற நான். நீ பேசுகிறது தமிழ்னு சொல்லுங்கிற, தமிழ் மொழி தெரியுமா? நான் உனக்கு ரொம்ப நான் சொல்லுங்கிற தமிழ் மொழி தெரியான்ட்டு தெரியுமா உனக்குன்னு கேட்குறேன் நான். அன்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன? அன்புன்னு சொல்கிறாருல்ல, அவர்கிட்ட சொல்ல பாருங்களேன் அன்புன்னு சொன்னோடனே நிறுத்துறா பாருங்களேன். ஒருத்தர் அன்பாக இருக்கணும்னாரு, எழுந்து போய் போதை நிறுத்துன்னா என்ன பண்ணுவார்? அப்போ அது அவர் எப்படி இருந்தார்? இப்போ அவர் நீ சொன்னோடனே கோவப்பட்டு ஒரு அன்பானவரா இல்லையா? சொல்ல மேலே பேசலாம். ஒரு முட்டாள் அன்பு புரிஞ்சிருந்தான்னா, அவங்க கோவப்படுறவன் சொல்கிறேன் புரிஞ்சிருந்தான்னா, சாரி நான் தெரியாமல் கோவப்பட்டேன்னுவான், புரியுதா? ஆனால் அன்பு புரிஞ்சவன் அன்பில் ஒரு பகுதி கோவம்னுவான், அன்பில் ஒரு பகுதி கோவம். ஒரு நண்பர் சொல்லிடுறாரு, என்ன பண்ணிடுறாரு, சிங்கப்பூரில் காளியம்மன் கோயில், இவர் ஒரு மாதிரியான ஆள், கருப்பு சட்டை போடுறாரு. இது ஏன் கோரமாக நின்று இது போய் சாமியாக கொடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த பூசாரி பலான்னு ஒன்று போட்டுக்கிறான் மூஞ்சிலே, ஒரு அடி ஓங்கி வச்சு, ஏன்டா நான் ஆச்சே, நல்லதுன்னு நீ, நான் அடி தொட்டு நீ போயிச்சே, காளி வச்சேன்னா செத்துருவேன். நான் அச்சதுனால இன்னும் உன் பாவம் என்னோட போயிடுச்சு. பூசாரியாக இருந்து நான் என்ன பண்ண முடியும்? வேறு என்ன பண்ண முடியும்? உன்னை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ண முடியும்? நான் அடித்தேன், காளி அடிச்சிருந்தா செத்து போய்டும். வேல்யூ தெரியாமல் பேசிக்கிறேன்னா புரியுது என்ன சார்? இப்போ உன் நிபந்தனை என்னாச்சு? உன்னுடைய புரிதல் என்னாச்சு? அப்போ அவன் பூசாரி எப்பேற்பட்டவனாகிறான்? சரியான புரிதலோடு இருக்கிறான். ஏன் அந்தளவுக்கு நம்புகிறான் காளி? அவன் என்னான்ட்டு, ஐயோ மனுஷன் பாவமாச்சே, என்ன பண்ணு, காளி சாபம் வாங்கிட்டான்னா என்ன, ஒருத்தர் செத்துருவானே. ஆனால் என்ன பண்ணலாம், அவனை அடிச்சு காப்பாற்றலான்னு ஓங்கி ஒரு உடை விட்டோன்னே என்ன ஆகிட்டான்? இப்போ அவனும் ஒத்துக்கினான். நம்ம பிரச்சனை என்ன இதில்? இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும், டேய் என்ன இருந்தாலும் இதான் சாக்க வச்சு நீ என்ன அடிச்சிட்ட, நான் அவனை திருப்பி அடிப்பேன், அடிக்கலாமா இல்லையா? அந்த கதை தொடர்ந்து போனால் என்ன ஆகும்? அவனுக்கும் ஒரு பகை உணர்ச்சி ஏற்படும், கொலை பண்ணுற அளவுக்கு போவான், தூக்கு மாட்டுற அளவுக்கு கூட போகலாம். யாருக்கு தெரியா? இந்த கதை தொடரும் தானே? தெரியாது. யாரோ ஒருத்தர் விட்டா யார் விட்டு கொடுப்பா? யார் விட்டுருவா? நிபந்தனை புரிந்தவன் விட்டுருவான், நிபந்தனை புரிஞ்சவன் விட்டுருவான். காடி இதோ இல்லையோ, இந்த லூஸு காடி ரொம்ப நம்புது, அடிச்சா போனால் போகிறாள், என்ன சொல்கிறது இல்லை, போனால் போகுது பரவாயில்ல இன்னும் விட்டுருவான். இப்போ விட்டுருவான்னு நீ ஃபஸ்ட்டை அதை நிபந்தனை ஆக்கிடுவேன். யார் எதை பண்ணாலும் விட்டு வந்துடுவேன். திருப்பி அடிச்சுட்டு கூட விட்டு வரலாம். அடிச்ச வேகத்தில் திருப்பி அடிச்சுட்டு என்ன பண்ணலாம்? அப்படி கூட விட்டுலாம் தானே, பழி வாங்காமல். நீ அடிச்ச நான் அடித்தேன், கரெக்டு, காலி வச்சு நான் சாப்பிட்றேன், உனக்கு என் மேலே அக்கறை அடிச்சுட்டு வந்துக்கலாமா இல்லையா? இப்போ இப்படி கற்றுக்கினேன், அப்போ என்ன ஆவ? புரியுதா? இப்படி கற்றுனா என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். அப்படி கற்றுனா என்ன ஆவ? அடிக்க மாட்டேன். எப்படியுமே கற்றுக்கலன்னா என்ன ஆவ? தெரியாது நின்னா என்ன ஆகிட்ட? நிபந்தனை ஏற்றவனா ஆகிட்ட. அப்போ எப்படி நீ ஆக்டிவ் பண்ணுவேன்னு அவனுக்கும் தெரியாது. அப்போ பயம் உள்ளவன் என்ன பண்ண மாட்டான்? உன்னை அடிக்க மாட்டான். தைரியமானவன் மட்டும்தான் அடிப்பான். அடிக்கணும் திருப்பி அடிக்கிறது அடிக்காத எங்கே முடிவு எடுத்துக்கலாம்? நீ
அங்கே எடுத்துக்கலாம். ஆனால் முன்முடிவோடு வாழ்கிற நீ எப்படி கடவுள் தெரிஞ்சுப்ப? பயங்கரமாக முன்னாடியே முடிவு எடுத்துட்டியே நீ, இது சரி, இது தப்பு, இது அப்படி தான், அது அப்படி தான். இந்த நிபந்தனையை உருவாக்குறது யார்? ஏன் இந்த நிபந்தனையோடு நீ வாழ்கிற? அன்கண்டிஷனலாக ஏன் வாழ மாட்டேன்ற? எவ்வளோ கற்றுக்கினாலும் அது போதாதுன்னு ஏன் இருக்க மாட்டேன்ற? கற்றுனோடனே ஏன் உனக்கு திமிர் வந்தது? படிச்சுட்டேன்னு ஏன் நினைக்கிற? படி, தப்பு கிடையாது. ஏன் படிச்சுட்டேன்னு நினைக்கிற? தகவல் தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு தெரியுது. ஏன் அதில் திமிரில் ஆடுற? அதான் ஞானம். அந்த முற்றும்ன்ற வார்த்தை தூக்கி போடுறான்ல, அவன் தான் யார் ஏட்டா ஞானம் மஞ்சிட்டான். ஏன்? வாழ்க்கை எனக்கு தெரியாது, வாழ்க்கை எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாது. சூழ்நிலை தான் எனக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஏதோ பாஸ்போர்ட் வாங்கின்னு வந்தால் தான் வருவாங்கன்னொடனே பாஸ்போர்ட் வாங்கினீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பாஸ்போர்ட் வாங்கினீங்க கிடையாது, நிபந்தனை இல்லை. என்ன பண்ண முடியாது? நீங்கள் கடவுச்சீட்டு இல்லாமல் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண முடியாதுன்னு என்ன நீங்கள் வாங்கினீங்க. இந்த நிபந்தனை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இத்தனை பேப்பர் உள்ள புக் வாங்கலான்னு இருக்குது. காம்போ சைஸ் வாங்க போறியா, மினிமம் சைஸ் வாங்க போறியா, மிடில் சைஸ் வாங்க போறியா, 20 பக்கம் வேணுமா, 16 பக்கமானு? இந்த ஆப்ஷன் எப்போ தெரியும்? நிபந்தனையை போய் உணர பார்த்தீங்கன்னா தான். கண்ணை மூடின்னு கடவுச்சீட்டுன்னு வாங்கிட்டு வந்தால் போனேனாக்கா, இந்த கடவுச்சீட்டு எப்படி வாங்கணும்? நீ ஏன் கேள்வி கேட்கல மாட்டேன்ற? கடவுச்சீட்டு வாங்கணும்னு தெரிஞ்சிட்டு நீ ஏன் முடிவுக்கு வந்த? அந்த கடவுச்சீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்ட்டு உள்ளே நிறைய விஷயம் இருக்குது. படிச்சிருக்கிறியா இல்லையா? டிகிரி படிச்சிருந்தேன்னா அவனுக்கு வேறு. இமிக்ரேஷன் நாட் ரிக்யூர்ட், இமிக்ரேஷன் ரிக்யூர்ட் 2 இருக்குது. இமிக்ரேஷன் ரிக்யூர்ட்னா விசாரிச்சு தான் அனுப்பணும் இவனை. இமிக்ரேஷன் ரிக்யூர்ட்னா விசாரணை இல்லை இவனை அனுப்பணும். அப்படிலாம் இருக்குது அந்த பாஸ்போர்ட்டுக்குள்ளே. எப்போ தெரியும்? எதனா ஒன்று புரிஞ்ச உடனே டக்குன்னு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறதே தப்பு இல்லையா? அது உண்மை தானே? இன்னொரு வாட்டி அப்போது நிபந்தனைகளை படிச்சுட்டு கூட அதை போட்டு வச்சுருக்கணும், கையெழுத்து போட்டிருப்பான். நிபந்தனைகள் எல்லாம் படித்தேன், நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், அப்படி தானே? படிக்காமையே கையெழுத்து போடுற, அக்ரின்ற போனோடனே ஆன் பண்ண உடனே போட்டு டொமுக்குன்னு அழுத்திட்டேன். அப்புறமா எப்படி எனக்கு ராங் கால் வருதுன்ற? ஏன் வராது? சனினே அதை தான் போட்டு வச்சுக்கிறானே. உன்னை பற்றின எல்லா டீட்டெயிலும் நாங்கள் ஊரெல்லாம் சொல்லுவோன்னு போட்டு வச்சுக்கிறான். போகிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம். ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன்னா நாங்கள் விளம்பரப்படுத்துவோம். அப்பப்போ பாதியிலே சில பேர் ஃபோனை வச்சுட்டு இருந்தானா திடீர்னு எது கத்தும், பாராத்திரலாம் கத்தும்னா கதை சொல்கிறீங்க. போட்ட ஆப் அப்படி அதுதான் சொல்லியிருக்கோன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எப்போல்லாம் தேவைப்படுது அப்போல்லாம் உன்னை தூக்கத்துலேருந்து கூட நான் எழுப்பேன், உன்னை தூங்க விட மாட்டேன்னு சொல்லி வச்சுக்குது. ஒன்றும் நான் ஃபோன் பக்கத்தில் போய் அடிக்கடி வாஷிங் மிஷின் சொல்லிடுவேன். அப்புறமா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி வாஷிங் மிஷின் வரும், ஒட்டு கேட்டுனுக்குது. ஒரு ஒட்டனை பக்கத்தில் வச்சுக்கிது யார்? நீ என்ன பண்ண படிக்காமையே? யாரோ என்ன பண்ணிட்டானுங்க முன்னாடி இருக்கிறவன், யாரோ ஃபோன் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணிட்டான்? அக்ரி என்ன உடனே நீ என்ன பண்ணுகிற? எல்லாத்தையும் படிக்காமையே அதில் போட்டு வச்சுக்கிறான் கட்சை. எல்லாத்தையும் பச்சு பார்த்தேன்னு அவரை போட்டணும்னு இல்லைன்னா சொல்லலாம் தானே ஃபோன் கம்பெனிக்கு. எப்போ இவ்வளோ போய் எங்களால் படிக்க முடியாது, ஏன் மொழியில் தான்னு சொல்லாமா இல்லையா? சொல்லலாம் இல்லையா? ஜெயலலிதா அப்படி தான் கேட்டாங்க, நீதிமன்ற தீர்ப்பு இவ்வளோ வருது, எனக்கு இங்கிலீஷில் வராது, தமிழ் எழுதி விட்றான்ட்டாங்க. ஏன்னானுங்க அதுவும் 2 வருஷம் போச்சுன்னு நினைக்கிறேன் மொழிபெயர்த்து தரத்துக்கு. ஐடியா தானே? அப்போ நிபந்தனைக்குள்ளவும் ஒன்றா இருக்குது, சுதந்திரம் இருக்குது. நிபந்தனைக்குள்ளவும் ஒவ்வொரு நிபந்தனைக்குள்ளே கூட என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்குது. ஒவ்வொரு சுதந்திரத்துக்குள்ளவும் நிபந்தனை இருக்குது. நான் சுதந்திர சிந்தனையாளன்னு ஆகிட்டேன்றது என்னவாயிடுது? அது ஒரு நிபந்தனை ஆகிடுது. அப்போ நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் மேலே? ஒருத்தனும் பேசுகிறவங்களாம் பேசிட்டு போயிடுறான். இவ்வளோத்தையும் உள்ளே வச்சு என்ன பண்ணுகிறேன் நீ? மண்டை கசாயம் தேவையில்லாதெல்லாம் பண்ணிவிட்டு பாரமாக இல்லை உனக்கு? அதெல்லாம் சுமையெல்லாம் அழகுன்ற பாரத்தை, அவ்வளோ பாரத்தை சுமந்துக்குன்னு என்ன சொல்கிற? அதான்டா அழகு. தூக்க முடியாமல் அந்த ஒரு அழகு. எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாமா இல்லையா? என் பேச்சை கேட்டால் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுவும் உனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன செய்யறதுன்னு தெரிலங்கன்னுவேன். அது ஒரு பிரச்சனை உனக்கு. இது வரைக்கும் ஏதோ பண்ணியிருந்தேன், காலையிலேருந்து ஏதோ பெல் வச்சேன், மந்திரம் சொன்னேன், இல்லை பைபிள் எத்தான் படித்தேன், குரான் எத்தான் ஓதனேன், இதெல்லாம் பண்ணியிருந்தேன். நீ பண்ணு சூனி என்ன ஒன்றும் இல்லைன்ட்ட அம்மா நான் என்ன தான் பண்ணுறது எதனா ஒன்று பண்ணுங்கன்னு. இப்போ தான் நீ நிறைய பண்ண முடியும். ஆனால் இப்போ தான் நீ என்ன பண்ணுவ? ஏன் அந்த நோக்கத்தடி தள்ள மாட்டின கொம்பில் தோலில் மாட்டின மாடால் என்ன பண்ண முடியல? சும்மா இருக்க முடியல. பாரம் தூக்கி பழகிட்டவனுக்கு நான் பண்ண முடியல, நிம்மதியாக இருக்க தெரியல. அப்போ இன்னமும் ஆகிட்ட அதுவும் நிம்மதி ஆயிடுச்சு. சரி சுதந்திரமாக ஆடுறான்னொடனே எல்லாத்தையும் விட்டு கோமனை கட்டு போயிட்டான்ற, எதுவுமே செய்யாமல் விட்டுட்டான்ற, எதுவுமே செய்யவும் மாட்டேன்ற, ஒன்று வாழ்ந்தா என்ன பண்ணுற? அப்படி இருக்கிற. இப்போ உனக்கு நான் நிபந்தனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்?
நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நிபந்தனைன்ற ஒன்று எடுத்துகிட்டு என்ன சொல்லி வராங்க, ஒழுக்கம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நிபந்தனை தூக்கு என்ன சொல்லு, ஒழுக்கம். இந்த இடத்தோட ஒழுக்கம் என்னான்னு கேளு. ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு ஒரு ஒழுக்கம் இல்லை, அந்த ஒழுக்கத்தை என்ன பண்ண, கடைபிடி, வேறு வழி இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கு, நீ உனக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கு. நான் இத்தனை மணிக்கு எழுந்துப்பேன், நான் இந்த மாதிரி வாழ்வேன், நான் இப்படி இந்த மாதிரி இருப்பேன், பித்தியாருக்கு நான் கெடுதல் நினைக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சும்மா பேசுவேன், அதில் வார்த்தைங்கள்லாம் இருக்கும், எனக்கு வார்த்தை மேலே அக்கறை இல்லை. எதுவாக இருந்தாலும் யார் தான் இருக்கணும், யார் தான் இருக்கணும், உந்த எப்படி இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன். அதுதான் உன்னுடைய ஒழுக்கம், அதுதான் உன்னோட தாவம். அப்போது நிபந்தனையாக இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கத்தில் நிபந்தனை இருக்கும், இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ ஃபோன் கொடுத்துட்டு வந்துக்கிறியே, அது ஒழுக்கம். அது பேர் என்ன இல்லை, நீ இப்போ நினச்சா எழுந்து போய் என்ன பண்ணலாம், ஃபோன் எடுத்துக்கின்னு போயிடலாம். நான் சொன்ன உடனே உனக்கு அறிவு வந்து ஆமாம் பொழுது யாரோ 10 லட்சம் நமக்கு தரேன்னு சொல்லி கால் பண்ணியிருப்பாங்க, இந்தால் வர சொல்கிறான் சாமியார் ஆகிறான், ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கும். எல்லோரும் ஏந்து போய் ஃபோன் எடுத்து 1 லட்ச ரூபா தரேன் 10 லட்ச ரூபா தரேன் யாருன்னா ஃபோன் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தாலும் பார்க்கலாம் தானே. சுதந்திரம் இருக்குது நமக்கு. என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்கிற ஒழுக்கம் அல்லது நிபந்தனை நல்லது. சுதந்திரமான நிபந்தனைக்கு பேருன்னா ஒழுக்கம். சுதந்திரமற்ற நிபந்தனைக்கு பேர் ஒழுக்கம் இல்லை, அடிமைத்தனம். அது பேர் என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லை, அடிமைத்தனம். நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் 8 மணி நேரம் நீ அடிமை தான். 8 மணி நேரம் நீ யார் தான், அடிமை தான். நீ விரும்பி செய்யும்போது அது அடிமை இல்லை, அது ஒழுக்கம். நீ விரும்பி செய்யும்போது என்ன இல்லை, ஒருத்தர் விரும்பி ஏதோ ஒன்று செய்கிறாரு, பக்தி பாட்டு பாடுறாரு, இல்லை பக்தி பரவசமாக இருக்கிறாரு, இல்லை ஒரு மத நூல்களை படிக்கிறாரு, ஏதோ ஒரு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுனுக்கிறாரு, சைவம் தான் சரின்னு ஒத்துனுக்கிறாரு, அவர் யாரையும் தொல்லை பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டார், தொல்லை பண்ண மாட்டார். ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டு அதை செஞ்சு இருந்தாருன்னா தொல்லை பண்ணுவார். அடுத்தவங்களுக்கும் சொல்லுவார், இப்படியே தான் இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். நான் ஒரு நிபந்தனைக்கு உட்படாத ஒழுக்கமானவன், அதனால் உங்களை என்ன பண்ண முடியாது, என்னால் நிர்பந்திக்க முடியாது. இப்படி இரு, அப்படி இரு, ரூல்ஸ் எல்லாம் என்னால் போட முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், நிபந்தனையை கடந்த ஒழுக்கத்தோடு இரு. எப்படி இரு, நிபந்தனை கடந்த ஒழுக்கத்தோடு இரு. ஒழுக்கத்துக்குள்ளே என்ன இருக்கும், நிபந்தனை இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அந்த இடம் புரியல என்ன செய்யலாம், நான் வானான்னு சொல்லலாம். இந்து மதத்தில் மட்டும்தான் நீ வானா அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? இந்து மதத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீ சைவ குடும்பத்தில் பிறந்திருப்ப, உங்கள் அப்பா பேர் சிவாவாக இருக்கும், புரியுதா? உங்கள் பொருளை பேர் முருகனாக இருக்கும், ஆனால் பையன் பேர் கிருஷ்ணான்னு வைப்பாங்க. ஏன் பாரு, இங்கே திராவிடர்களுக்குள்ளே சுதந்திரங்குது. கருணாநிதி நல்ல தமிழ் பேர், புள்ள பேர் என்ன, ஸ்டீலின். ஸ்டீலின் தானே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பின்னு மீங்கிட்டுக்கிறார் ஒரு முறை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. புரியுதா? அது அவரே தான் சொல்லிக்கிறார், நான் சொல்லலை. எனக்கு தெரியாது அவர் பின்னு மீங்கினார், நான் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். புரிஞ்சிச்சா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போ பேர் மாற்றிக்க முடியுமா இல்லையா? பெஞ்சமின் பேர் இங்கே வச்சுக்கலாம் அப்படி தானே. சீமான் தன்னில் தமிழ் பேரா இது, முதல்ல பேர் மாற்றின வரணும்ல. சைமன் சீமான்றாங்க, என்ன பண்ணல. இப்போ முதல்ல தமிழ் தெரிஞ்சவர் என்ன பண்ணணும், முதல்ல சீமான் யாரை சொல்லுவாங்க? ஸ்ரீமான். ஸ்ரீமான் அது சீமான்லாம் கிடையாது. சீமான் ஒரு தமிழ் சொல் கிடையாது, ஸ்ரீமான் தான் இருக்குது. ஸ்ரீமான் அந்த மாதிரி தான் இருக்குது. புனிதன்னு பேர் வச்சுருக்கணும், சீமானு வைக்கக்கூடாது. நான் டம்ளர் ஆனவொடனே என்ன பண்ணணும் முதல்ல? ஆமாம் அப்படி தான். வேதகிரி மாறினவுடனே என்ன செஞ்சார், மறைமலைன்னு வச்சார். அவர் பேர் வேதகிரி. அவர் தமிழ் உணர்ந்தவொடனே என்ன பண்ணிட்டாரு, சாதத்தை வெஞ்சோறுனார். சாதத்தை என்னன்னு சொன்னார், சோறு அப்படின்னாரு. சோறுன்றது நல்ல தமிழ்ச்சொல், சாதம் தமிழ்ச்சொல் கிடையாது. அது மாதிரி முதல்ல நேரம் மாற்றணும் நான். அப்போ எனக்கு புரிஞ்சால் தான் அதெல்லாம் மாற்றுவோம், அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேசலாம், தப்பு கிடையாது. புரியாமல் கூட என்ன பண்ணலாம், புரிஞ்ச உடனே மாற்றிக்கணும். இப்போ கேட்டால் என்ன பண்ணணும், அடுத்ததே இது வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணியிருந்தேன், சீமான் தமிழ் சொல்லு நினச்சிருந்தேன். இப்போ என்ன இல்லைன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, சீமான் தமிழ் சொல்லுன்னு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி நான் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுன்னுக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் நாங்கள் ஆட்சி வச்சுன்னுக்கிறோம். தமிழ்நாட்டை தாண்டி எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை. அதனால் இந்த கட்சி திராவிட கட்சி கிடையாது. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் அப்படி வச்சுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இனிமேப்பட்டு இந்த கட்சிக்கு பேர் என்ன, தமிழர் முன்னேற்ற கழகம் வச்சுக்கலாம். தப்புன்னு இருக்குது. பேர் மாற்றத்தில் என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறேன் நான்.
இல்லை ஒரு அந்த பேரிலேருந்து இந்த பேர் வந்து உனக்கு பேர் மாற்றத்தில் என்ன பிரச்சனை? பேரில் பிரச்சனை. அப்போ நிபந்தனையோடு இருக்கிறான். யார்? ஒரு கால் பேர் மாற்றிட்டா நமக்கு யாரும் தெரியாமல் போயிடுமோன்ற பயம். ராஜாவுக்கு ஒரே பயம், கோஜான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ராஜா எல்லாம் ஆகிட்டு போகிறேன்ட்டு. நான் சொல்கிறது கீழே வச்சுக்கிறேன் ராஜாவை. நீங்கள் இப்போ நம்மளை தான் சொல்கிறார், இது வந்த உடனே நம்மளை பிடிச்சிட்டா இருந்தாலும் என்ன வச்சுக்கிங்கன்னா தப்பாக போயிடும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ தமிழ் பேர் தானே இல்லையா? நீ என்ன நினைக்கல, நீங்கள் இன்னும் தெரியல உனக்கு. நிபந்தனையற்ற ஒரு மனிதனாக நீ மாற மாட்டேன்ற. அதனால தான் உனக்கு என்ன ஆகுது? வலிக்குது. நீ நிபந்தனையற்ற மனுஷனாக மாறிப்பார, ரசிப்பேன். நம்மளை இப்படியெல்லாம் கூட சொல்ல முடியுமா? எனக்கு என்ன தெரிஞ்சிச்சானா, நான் ஒரு கொண்டாட்ட பேர்வழி, நான் மகிழ்ச்சியாக இருக்க வந்திருக்கிறேன், கடவுள் என்னை மகிழ்ச்சியாக வாழ சொல்கிறான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சானா எப்படி இருப்பேன்? ஈஸியாக தப்பு சொன்னால் திருத்திப்பேன். நிறைய பேர் நீ சவயோகி சவயோகின்னுவானுங்க. மாற்ற தான் பார்க்குறேன். சவயோகி நம்ம சொல்லிடலாமே, நல்லா தானே இருக்குதுன்ட்டு. சவம் எப்படி யோகி ஆக முடியும்? சவம் யோகி ஆகாது. அது அவனுக்கு புரியல. நான் ஏன் பேர் ஆகுது எல்லாரும் சவயோகின்னு சொன்னேன், நான் ஏன் ஒத்துக்க முடியல அப்படின்னா, சவம் என்ன ஆகாது? யோகி சிவம் தான் யோகி ஆக முடியும், சவம் என்ன ஆகாது. அது புரிஞ்சிச்சேன்னா என்ன வேறு மாதிரி பேர் சொன்னால் ஒத்துப்பேன்றேன். நான் யோகி சிவானா ஒத்துக்கிறேன், கொண்ட சிவானா ஒத்துக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? மொட்டை சிவானா கூட ஒத்துப்பேன், ஏன்னா எப்படின்னா மொட்டை செஞ்சுருப்பேன். இதை கொட்டை சிவானா கூட ஒத்துப்பேன், கழுத்துலேயும் இருக்குது கீழவும் 2 தொங்கின்னு இருக்குது. புரிஞ்சிச்சா? சவயோகின்னா ஏன் ஒத்துக்க முடியல? அப்போ திருத்துக்கும் முடியும் என்னால். நீ சரியாக சொன்னான், நீ சரியாக சொல்ல, நான் திருத்திக்கிறேன்ற. நான் சரியாக சொல்ல நான் என்ன பண்ணுறேன்? திருத்திக்கலாம், தப்புன்னு ஆகுது. எல்லோரும் மனித இயல்புன்னா. அப்போ நிபந்தனையற்று வாழ்கிற ஒரு மனிதன் திருத்திக்க முடியும், நிபந்தனையோடு இருக்கிற மனுஷன் திருத்த மாட்டான். அந்த மதத்தில் பிறந்தவன் திருந்தவே மாட்டான். வேறு மதத்தில் இருக்கிறவங்க நீ திருத்தவே முடியாது. இங்கே இருக்கிறவனை கூப்பிட்டு ஏன்டா பாட்டு அடிக்கிற, ஏன்டா இது பண்ணுறனாக்கா அழிச்சிட்டு வந்துடுவான், இல்லைனாக்கா அச்சுன்னு வருவான். ஏன்னாக்கா ஐயா தமாஸ் பண்ணுறாரு, நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம எப்படி இருந்தாலும் என்ன பண்ண போகிறாரு, அதுக்காக பேசாமலாம் இருக்க போது என்ன பண்ணுவான். எந்த பொம்பளைனா கூட்டம் ஏன் இது மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஸ்டார் மாதிரி ஜொலிக்கணும்ல அப்படின்னு சொன்னாக்கா சரிங்க ஏன்ட்டு ஒரு வாட்டி ஜொலிக்கிற மாதிரி வச்சுன்னு ஒரு வாட்டி திரும்ப என்ன பண்ணிப்பாங்க, பழகி குருடி இப்போ ஏன் பிடிச்சிச்சு பழகிச்சு நல்லா இருக்குது. வராது. நான் நிபந்தனை அற்றவனாக இருந்தேன்னா என்னை எப்படி இருப்பேன், எப்படி வச்சுப்பேன் நான்? அது எனக்கு விஷயமே இல்லை ஆகிடும். அது எனக்கு வலிக்காது. அது என்ன பண்ணாது, எனக்கு வலிக்காது. நான் நிபந்தனை அற்றவன், எனக்கு என்ன பண்ணாது, என்னை எப்படி கூப்பிடலாம்? எனக்கு என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் என்ன கூட பேசுகிறான், ஐயா சுவாமி இப்படியா பேசின்னு வைப்பான். எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா கேட்பானா? கேட்க மாட்டானா? ஏன்? நானும் அவனை என்ன சொல்லுவேன், எங்கள் 2 பேருக்கு ஏற்பட்ட நெருக்கம் அப்படியே. டேய் அப்போல்லாம் நான் வாடா போடா, இப்போல்லாம் ஐயாடா சொல்லுவேன். எப்படி தெரியுமா? 4 பேர் முடி வாடா போடான்னு கூப்பிடாத, இதான் சாக்குன்னு அவன் கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். என்ன பண்ணாதீங்க, சொம்மனா ஐயா நான் கூப்பிட்றாரு, சொம்மனா சொல்லி வைப்பேன். ஏன்? எனக்கு இந்த நிபந்தனையும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை. வாடா போடுன்னு கூப்பிட்றதும் கட்டாயம் கிடையாது, ஐயான்னு கூப்பிட்றது எனக்கு என்ன இல்லை, கட்டாயம் கிடையாது. அப்போ எப்படி இருப்பேன் நான்? மனம் வலிக்காது, ஆனால் ஜாலியாக பேசின்னு இருக்கலாம். இன்னும் மனம் வலிக்கும். உங்கள் வலிக்கு காரணம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட நிபந்தனை தான். ஒரு மனிதனுக்கு எதனா பேசினா ஏன் வலிக்குது, நான் பேசினா ஏன் உனக்கு வலிக்குது? நீங்கள் நிபந்தனையோடு இருக்கிறீங்க. என்னை பார்த்து யாரும் சொல்லக்கூடாதுன்ற நிபந்தனையில் நீங்கள் இருக்கிறதுனால உனக்கு புரியுதாடான்னு கேட்டால் என்ன ஆகும்? பிரச்சனை எங்கே? நீ நிபந்தனையற்ற அன்போடு இருக்கிறியா? அதான் என்னுடைய கேள்வி. என் பேச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டால், நீ நிபந்தனை உள்ளவனா இருந்தால் வராதுன்ற. நான் ஏன் நிபந்தனையோடு இருக்கிறவனுக்கு நான் என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாதுயா. அவன் வார்த்தைக்கு தாண்டியே சிந்திக்க தெரியாதவன். நான் சமயத்தில் வேறு எதனா சொல்லலாம், அவனுக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஒரு மனுஷனை 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியலன்னாக்கா அவனுக்கு பேச முடியுமா? நான் அவனை கூட பார்க்கவே அலோவ் பண்ணாதவன் பேச அலோவ் பண்ணுவான்? முடியாது. வார்த்தையே புரியாதவனுக்கு புரிய வைக்க முடியாது. அப்போ முடியாதவன் இங்கே வரணும், வரக்கூடாது. அதுதான் அப்படி பேசுகிறேன். இப்போ என்னுடைய நிபந்தனை என்ன? நிபந்தனையற்ற நிபந்தனை. இங்கே வந்து எப்படி இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். யூனிஃபார்முக்கு தான் கிடையாது. மதமாக இருக்கணுமா அவசியம் இல்லை. நீ எந்த மதத்தில் வேணால் பிறந்துக்கலாம், வரலாம். வந்துட்டு பேர் நீ மதம் கிடையாது, உள்ளே வந்துட்டு என்ன கிடையாது, நீ மதம் கிடையாது. எந்த மாதிரி நீ உடுப்புகளை போட்டுலாம், எந்த மாதிரி நீ அடையாளங்களை எப்படி வேணால் இருக்கலாம். என்ன பண்ணலாம்? நானே உனக்கு வச்செல்லாம் காமிச்சினேன், இப்படி வச்சு பார்த்துக்கிறேன். நான் அவுத்து போட்டு இருந்துக்கிறேன். இன்னும் அவுத்து போட்டு ஃபுல்லாக இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு சமூகம் பின்னே நீ கூட்டாங்க, நீங்களே கூட போய் வைக்கப்பட்டு கண்ண முடியலாம். என்ன எதாவது கேட்டு இப்போ நான் ட்ரெஸ் பண்ணால் நீங்கள் ட்ரெஸ் போட்டுப்பீங்க, அப்படி தானே? உங்களுக்கு இமை ஒன்று இருக்குது, என்ன பண்ணுவீங்க, டபுக்குன்னு மூடிப்பீங்க. ஏன்?
ஆனால் சில குழந்தைங்க இருக்குது வெளியே அசிங்கம் வந்து அதுக்கு கண்ண முடிக்கும். நீ அம்மனமாக இருக்கிறவனே இப்போ பாரு தெரியாதுன்னு பார்த்தீங்களா, என்னை கண்டுபிடிக்கும் கண்ண முடிக்கும் குழந்தைங்க. அது ஒரு அழகு. கண்ணு முன்னே என்ன நினச்சிக்கிச்சு அந்த குழந்தை, நம்மளை கண்டுபிடிக்க முடியாது பொழுது. புரியுதா? நீ நிபந்தனையோடவே இருந்தியானா உன்னை கண்டுபிடிக்க முடியாது நீ நினச்சினுக்கலாம். நிபந்தனையற்ற ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். நிபந்தனையற்ற ஒருத்தன் என்ன பண்ணுவான்? கண்டுபிடிச்சிருவான். அதனால் உனக்கு சொல்கிறேன், ஒழுக்கமாக இரு, நிபந்தனையோடு இருக்காது. ஒழுக்கத்துக்குள்ளே நிபந்தனை இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், உன் துக்கத்துக்கு காரணம் உன் நிபந்தனை தான். சாவக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிக்கிறேன், அதனால் சாவை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறேன். இப்படி தான் வாழணும்னு வரையறுத்துக்கிறேன். அதுதான் உனக்கு என்ன பண்ணுது? உனக்கு வலியும் வேதனையும் எதனால் அப்படின்னா, நீ நிபந்தனைகளை உருவாக்குறதுனால தான் நீ வலியோடவும் வேதனையோடவும் இருக்கிற. உனக்கு ஒரு நிபந்தனையும் இல்லைன்னா உனக்கு வலியே இல்லை. நான் எதை வேணால் சாப்பிடுவேன், வலிக்காது. எப்படி வேணால் இருப்பேன், வலிக்காது. யாரை கூடவும் பேசுவேன், வாழ்ந்துடலாம். புரியுதா? ஐயோ, சில பேர்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. காசே இருந்து மற்றவங்கிட்ட குத்தம்னா கூட சரி நான் வாங்க மாட்டேன்னு இருப்பானுங்க திமிரில். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறேன் நான். அந்த மாதிரி ஆள்லாங்கிறான். நம்ம உதவி செஞ்சோம்னா தூக்காதன்றவங்களாங்கிறான். எனக்கெல்லாம் நீனா உதவுத்து நீ எல்லாம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாங்கிறான். அந்த மாதிரி ஆள் தான் என் வீடியோவை பார்க்கக்கூடாதுன்றேன் நான். எனக்கு நீ உதவுவானா, நான் அறிவாளி ஆகிட்டுக்கிறோன்னு பார்க்கலாமா என் வீடியோவை? பார்க்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பார்க்குறவங்கன்னா என்ன பண்ணாதீங்க, திருதனமாக பார்த்துட்டு போயிடுங்க. நல்லது, சேஃபாக இருப்பீங்க. நீங்கள் பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்மா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அதை வர ஓப்பன் பண்ணோடனே அவன் வர பீப் போடாமல் போட்டிருப்பானா, அதில் எடுத்த உடனே வந்துருக்குமா, டென்ஷன் ஆகிடுவீங்க. இதுக்காக நான் சப்ஸ்கிரைப் வேணட்டு அப்படின்னும். நேற்று பார்த்தேன் 1,38,000 பேர் இருந்தாங்களேன்னு சந்தோஷம். 80 இருந்தது, ஆனால் 83 இருந்தது. திரும்ப போய் பார்க்குறேன் 78 இருக்குது. புனிதமான 2 பேர் வெளியே போயிட்டாங்கடா. திரும்ப பார்க்குறேன் 97 இருந்தது. அப்புறமா போய் பார்த்தா 95 இருக்குது. திரும்ப 2 பேர் போயிட்டாங்கடா. அப்படி விடுமா தடுமாறி 1:38 வரைக்கும் வந்துச்சு. இவங்களாம் யார் 1:38 பேரா? தடுமாறி வந்துக்கிறாங்க. தடமாறி வரல, தடுமாறி வந்துக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிச்சு, அவங்க தடமாற மாட்டாங்க. 1-2 தான் தடமாறுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம குரோத் முழுசுமே எப்படி தான்? நிபந்தனையற்ற அன்புனால தான். நான் வாழ்கிறதே உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறேன்னா நான் நிபந்தனையற்ற அன்புனால தான். என்கிட்ட எல்லா கதையும் நீங்கள் சொல்ல முடியும், பேசுவீங்க. நான் அந்த சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறேன். என் கூட எப்படி பேசலாம் நீங்கள்? நான் இது மாதிரி அங்கே போனேங்க, அவர் இது மாதிரி சொன்னாருங்க, அவர் அப்படி பண்ணாருங்க. யாருக்கிட்ட வேறு எங்கன்னா போய் சொல்லுவீங்க நினைக்கிறீங்க? பேசுவான் முதல்ல உங்கள் கூட, உங்களை கவனிப்பான் நினைக்கிறீங்க. அவனமோ பெரிய மேலேருந்து குஷ்ட மாதிரியும், அம்மா ராஜா வரார், ராஜா போகிறார், ராஜா நிற்கிறார், ராஜா பேசுகிறாருன்னு வந்து பேசிட்டு போயிடுவார். நீங்கள் நான் நிற்பீங்க. பாவமாக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? நிறைய இடத்துல நான் போய்க்கிறேன், பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் குரங்கு மாதிரி பின்னாடி நடக்க விட்ருப்பான் 4 பேரை. பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரிலாம் தமாசா மனுஷங்க இருப்பாங்க. கவனமாக இருங்க. நிபந்தனை புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். நிபந்தனை எட்டு இருங்கன்னு நான் என்னால் சொல்ல முடியாதியா? ஒழுக்கத்துக்குள்ளே என்ன இருக்குது? நிபந்தனை அவசியம்தான், ஆனால் அவசியமானு கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. இல்லை அது என்ன பண்ணாதீங்க, ஒத்துக்காதீங்க. காரணம் இருக்கணும். இப்போ ஃபோனை வாங்குறாங்கன்னா என்ன இருக்குண்ணா காரணம்? உள்ளே போனால் நீங்கள் சைலண்டில் வச்சுப்பீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் வச்சுக்க முடியலையே உங்களால். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுனால என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு? என்னது ஒரு 2 மணி நேரம் என் பேச்சு கேட்க முடியாது, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறவங்க வரவானான்றேன் நான். உனக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவானா? வரவானா? புரிஞ்சிச்சா நிபந்தனை எப்படி உருவாக்கணுன்ட்டு? ஹெல்மெட் ஏன் போட சொன்னால் பாதுகாப்பு கருதி. அந்த மாதிரி நான் உங்கள் பாதுகாப்பு கருதி தான் பேசுகிறேன், உங்கள் நன்மை கருதி தான் பேசுகிறேன். என்னுடைய எல்லா பேச்சும் இப்போ நான் வளர்ந்துருக்கிறேன், இவ்வளோ வசதியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னா காரணம் என்னன்னா நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எப்படிக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், நல்லா இருக்கணும்னு நினைங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? நீங்கள் நாரி படி ஆகிட்டு உங்கள் பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்? நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பொண்டாட்டி நல்லா இருப்பாங்க. நீங்களே நல்லா இல்லாமல் மற்றவங்க எப்படி இருப்பாங்க? அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருங்க. நீங்கள் தெரியாமல் யாரையும் காப்பாற்ற போகாதீங்க. அதனால் முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. மற்றவங்களும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நிபந்தனைகளே அல்லது ஒழுக்கத்தை என்ன பண்ணீங்க, உருவாக்குங்க. நல்லா இருங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.